ரெண்டு வசனங்களை படிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் அதனுடைய 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து படிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட படிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை கூட படிக்கலாம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய நல்ல பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில் வாழ்கின்ற யாருக்கும் எவருக்கும் எப்பேற்பட்ட மக்களுக்கும் மனிதனாய் பிறந்திருக்கிற எல்லா மனுக்குலத்திற்கும் ஆண்டவர் 2 வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ஒன்றுக்கு பேரு இம்மைக்குரிய வாழ்வு, இன்னொரு வாழ்க்கையினுடைய பேரு மறுமையினுடைய வாழ்வு. இம்மைக்குரிய வாழ்வு அப்படி என்று சொல்லுகின்றது சஞ்சலங்கள், வருத்தங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், ஆமீன், இவைகள் பெருக்கெடுத்து மனித வாழ்க்கையை அலக்களிக்கின்ற வாழ்க்கை இம்மைக்குரிய வாழ்க்கை. மறுமைக்குரிய வாழ்க்கை அப்படி என்று சொல்லுகிறது நித்திய வாழ்வு, எட்டர்னல் லைஃப். அதற்கு ஒரு முடிவில்லை. அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, துன்பம் இல்லை. அதுவா இந்த பூமியில் மனிதன் சந்திக்கின்ற அனுபவிக்கின்ற மனிதன் ஆமீன் ஒவ்வொரு நாளும் ஆமீன் பெற்றுக்கொண்டிருக்கின்ற துன்பத்துக்குரிய யாதொரு கஷ்டமும் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு பேர்தான் மறுமைக்குரிய வாழ்க்கை. அப்போ இந்த மறுமைக்குரிய வாழ்க்கையையும் இம்மைக்குரிய வாழ்க்கையையும் 2ஐயும் மனிதனுக்கு முன்பதாக நியமித்திருக்கிறது வேறு யாரும் அல்ல, மனிதனை படைத்திருக்கிற, சிருஷ்டித்திருக்கிற, உருவாக்கி இருக்கிற, அவனை போஷிப்பிக்கின்ற, காப்பாற்றுகின்ற, அவனை வழிநடத்துகின்ற, பாதுகாக்கின்ற தெய்வம் அல்லாமல் வேறு யாராலும் அல்ல இது நியமிக்கப்பட்டது. ஆமீன், சோத்திரம். அந்த கர்த்தர் தான் மனித வாழ்க்கையை நியமித்து மனிதனுக்கு இகலோக வாழ்க்கையையும் பரலோக வாழ்க்கையும் நியமித்திருக்கிறார் என்பதிலும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு பரிதாபத்திற்குரிய நிகழ்வை குறித்தும் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லித் தருகின்றது. இப்படி மனிதனை இந்த பூமியிலே ஜீவனை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, எல்லா சூழ்நிலைகளிலும் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மகா பெரிய தெய்வத்தை, அந்த தேவன் விரும்புகிற பிரகாரமாக மனிதன் அந்த தெய்வத்துக்கு பின்னாக வராத பட்சத்தில், அந்த மனித வாழ்வை தெய்வத்துக்கு உகந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளாத பட்சத்தில், அதுவா மனிதனை குறித்து தெய்வம் விரும்புகின்ற மகா பெரிய மேன்மையான ஒரு நோக்கத்தில் ஒரு நோக்கம், மனிதன் ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த மனிதனை படைத்த தெய்வத்தை சதா இந்த துன்பத்திற்கும் வருத்தத்திற்கும் கவலைக்கும் ஆபத்திற்கும் நெருக்கத்திற்கும் பாடுகளுக்கும் ஆமீன் துன்பமான இந்த வாழ்க்கைக்கும் உரிய ஒரு தெய்வமாக அவர் மேல் நம்பிக்கை கொள்ளாமல் மனித வாழ்க்கை முடிவற்ற ஒரு ஆமீன் நித்திய நீடித்த வாழ்வு இருக்கிறது என்பதை அறிந்து தேவனோடு கூட நித்திய காலமாக மறுமையிலும் வாழ்வேன் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மகா ஒரு விருப்பத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. அப்போ குறுகிய அற்பமான ஒரு வாழ்வு மாத்திரமே மனித வாழ்வு. 50, 60, 80, 90, 100 இனி அதிகமாய் போனால் கொஞ்ச காலம் கூட கர்த்தருடைய கிருபையினால் வேதம் சில ஆண்டுகளுக்கு முன்பதாக திட்டமாய் தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறது. மனித வாழ்க்கை எப்படி என்று சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், அது ஒரு குறுகிய காலம் என்று சொல்லும் போது ஒரு 4 விரற்கடை அளவிற்கு சமம். அது ஒரு விரல் மடங்கும் போது 20 ஆண்டு காலம் முடிந்தால் ஒரு விரல் மடங்குகிறதற்கு சமம். 2 விரல் ஆமீன் மடங்குகிறது ஒரு 40 வயது முடிகிறவர்களுக்கு 2 வயது மடங்குகிறதற்கு சமம். 60 வயது ஆகும்போது 3 விரல், இந்த 3வது விரல் மடங்குகிறதற்கு சமமும். 80 வயது ஆகும்போது மனித வாழ்க்கை மொத்தமும் என்ன செய்கிறது?
அதற்கு மேலுள்ள வாழ்க்கைகளை குறித்து வேதம் சொல்லித் தருகிறது. அந்த எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்குமேனால் அதனுடைய மேன்மை அப்படி என்று சொன்னால் அது வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்த வாழ்க்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு குறுகிய கால வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிற மனிதனுக்கு நித்திய வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று ஒரு வெளிப்பாடை மனிதன் அறிந்து கொள்ளவும், ஆமீன், அல்லது இம்மைக்காக மாத்திரமே மனிதனை படைத்திருக்கிற தெய்வத்தின் மேல் நம்பிக்கை உடையவனாக விசுவாசம் உடையவனாக வாழ்வானே ஆனால் அவன் எல்லா மனிதரை பார்க்கிலும் யாராய் மாறுவதற்கு வாய்ப்பு நேரிடுமாம்? பரிதபிக்கப்படத்தக்க ஒரு சூழ்நிலை அவனுக்கு நேரிடும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று வேதம் திட்டமாய் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்ப மறுமையின் வாழ்க்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன். இம்மைக்குரிய வாழ்க்கையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். மறுமைக்குரிய வாழ்க்கை குறித்து வேதம் நிறைய சொல்லி தந்தாலும் சீக்கிரமாக 2 வசனத்தை படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் நிருப புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் அதனுடைய 10வது வசனத்தையும் படிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் அதனுடைய 1ஆம் அதிகாரம் 6ம் 10ம் படிக்கலாம். உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுகிற உங்களுக்கு எங்களோடு கூட இளைப்பாறுதல். அதுக்கு இப்படி வேணா ஒரு பேரு போடலாம், தவறில்லை. நித்தியமான ஒரு இளைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு அது நீதியாயிருக்கின்றது. போதுமா? 10வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள் என்பதிலும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ பாருங்கள், இம்மைக்காக மாத்திரம் ஒரு மனிதன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை உடையவனாக இந்த இகலோகத்தில் சார்ந்த துன்பத்தோடு கூடிய வீடுகள், துன்பத்தோடு கூடிய ஆமீன் வசதிகள், துன்பத்தோடு கூடிய சகோதரர்கள், துன்பத்தோடு கூடிய வாழ்க்கை, துன்பத்தோடு கூடிய ஆமீன் பாதுகாப்பான காரியங்கள் எல்லாம் துன்பத்தோடு கூடவும் மறுமையில் இருக்கின்ற நித்திய ஜீவன் என்கின்ற ஒரு வெளிச்சம் இல்லாமல் வாழுகின்றவன் எப்படி ஒரு பரிதாபத்துக்குரியவனாய் மாறுவான் என்று கேட்டால், மறுமை வாழ்க்கை என்பதை குறித்து ஆண்டவர் 2 வாக்குகளால் நமக்கு சொல்லித் தருகின்றார். இந்த துன்பத்திலும் உபத்திரவத்தோடு கூட வாழ்ந்த தெய்வ மக்கள் மறுமைக்குரிய நல்ல வெளிப்பாடோடு கூட நல்ல தரிசனத்தோடு கூட வாழ்ந்தால் அவர்களுக்கு பிரதிபலனாக தெய்வம் எதை வைத்திருக்கிறாராம்? இளைப்பாறுதலை பலனாக வைத்திருக்கிறார். நித்திய இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அதவா அந்த மறுமைக்குரிய நம்பிக்கை அற்றவர்களாக சதா ஒரு இந்த இகலோகத்தில் மாத்திரம் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற ஒரு மனிதர்களுக்கு அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் வரும்போது அவருடைய அந்த மகாபெரிய அந்த பிரசன்னத்திலிருந்து நித்திய மகிமையிலிருந்து அவருடைய சன்னிதானத்திற்கு நீங்களாகி அவர்கள் நித்திய அழிவாகிய தண்டனை அடைவார்கள் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் இம்மைக்குரிய ஆஸ்திகளை குறித்தோ, சொத்துக்களை குறித்தோ, சுகங்களை குறித்தோ, வீடுகளை குறித்தோ, குடும்பங்களை குறித்தோ, சகோதர சகோதரிகளை குறித்தோ, ஆமீன், இம்மைக்காக மாத்திரம் மறுமையின் நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன், நித்திய காலமாக மனிதனுக்கு வாழ வாழ்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற இந்த மெய்பாக்கியத்தை மெய் சத்தியத்தையும் ஒருவேளை அறிந்து கொள்ளாமல் இகலோகத்துக்குரிய தற்காலிகமான இந்த குறுகிய கால வாழ்க்கை உடையவனாய் வாழ்ந்தால் அவன் நித்திய இளைப்பாறுதல், நித்திய காலமாய் அவன் ஆசுவாசத்தோடு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழக்கூடிய அந்த மெய்பாக்கியம் அவனை விட்டு நீங்கி அவன் என்ன அடைவதற்கு வாய்ப்புகள் நேரிடுகிறது? நித்திய அழிவாகிய தண்டனை. அழிவு அப்படி என்று சொல்லும் போது மனித வாழ்க்கை முடிய போகிறதில்லை. ஆமீன். அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனை கிடைக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் தெளிவாய் சொல்லி இருக்கிறார். எனவே மனிதனுடைய கண்களுக்கு முன்பதாக இப்படி 2 வாழ்க்கையை தெய்வம் வைத்திருக்கிறார்.
நமக்கு மாத்திரமல்ல, இந்த சத்தத்தை கவனிக்கின்ற பிள்ளைகள் அவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் இம்மையின் வாழ்க்கையையும் மறுமையின் வாழ்க்கையையும் தேவன் வைத்திருக்கிறார். எனவே விசேஷமாக இந்த கிறிஸ்து மார்க்கம் அல்லது இந்த பரிசுத்த வேதாகமம், ஹோலி பைபிள் என்று அறியப்பட்டு இதை நம்புகின்ற, இதை சுமக்கின்ற, இதை வாசிக்கின்ற, இதை கைக்கொள்ளுகிற மக்களுக்கெல்லாம் இதை மிகவும் ஆழமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் ஆண்டவர் இந்த மறுமையின் வாழ்வை குறித்து தெளிவாய் சொல்லி தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தெய்வத்தினுடைய விருப்பம் என்ன? ஒருவன் இந்த இகலோகத்துக்குரிய நம்பிக்கை மாத்திரம் அந்த தெய்வத்தின் மேல் வைத்து வாழாமல் அவனுக்கென்று மறுமையில் வைத்திருக்கின்ற அந்த மறுமைக்குரிய காரியங்களிலும் அவன் மிகவும் கருத்துடையவனாக, கவனமுடையவனாக, எச்சரிப்புடையவனாக தான் வாழ இந்த பூமியில் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற அந்த குறுகிய காலத்தில், அந்த சின்ன காலத்தில் அவன் கவனமுடையவனாக இருந்து மறுமைக்குரிய காரியத்தை அவன் தெரிந்தெடுக்க வேண்டும் என்று தேவன் மிகவும் மிகவும் விருப்பம் கொள்ளுகிறார் என்று உபாகமத்தின் புத்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19-20 வசனங்களை படிக்கலாம். உபாகமம் 30 அதனுடைய 19-20 வசனங்கள். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் இதோ உனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன் என்று உங்கள் மேல், உங்கள் தலைக்கு மேலா இருக்கிற வானத்தையும் உங்கள் காலுக்கு கீழா இருக்கிற பூமியை இன்று நான் அதை சாட்சியாக வைத்திருக்கிறேன். ஆகையால் நீயும் உன்னுடைய சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை மாத்திரம் தெரிந்து கொண்டு கர்த்தருன் பிதாக்களாகி ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் நீ மிகவும் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றிக் கொள்வாயாக. ஏனென்றால் அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கின்றார் என்று ஆண்டவர் சொல்லித் தருகின்றார். அல்லேலூயா. எனவே இந்த பூமியில் வாழுகின்ற அன்புக்குரிய ஆண்டவருடைய மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ எனவே நான் ஜீவனையும் மரணத்தையும் உன்னுடைய கண்களுக்கு முன்பாய் வைக்கின்றேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உன்னுடைய கண்ணுக்கு முன்பாக நான் வைத்திருக்கின்றேன். இந்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் இந்த சாபத்தையும் அனுக்கிரகத்தையும் எல்லாம் கண்ணுகளுக்கு முன்பதாக நான் வைத்திருக்கும் போது நீ எதை மாத்திரமே தெரிந்து கொள்ள வேண்டும்? ஜீவனை மாத்திரமே தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நீடித்த வாழ்வை, நித்திய வாழ்வை, மறுமையின் வாழ்வை மாத்திரமே நீ அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மறுமைக்குரிய தெய்வம், நித்திய தெய்வம் தான் உன்னுடைய தீர்க்காயுசுமானவராய் இருக்கின்றாராம். இல்லை, ஒருவேளை அதில் கவனக்குறைவாய் இருந்து இந்த இகலோகத்தில் உபாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 15 படிக்கும் போது இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் இன்று உனக்கு முன்பதாக நான் வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனையையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். ஒருவேளை நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறு தெய்வத்தை, வேறு தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாக பரிதாபத்திற்குரிய ஒரு நிகழ்வு வரும் என்பதை இன்று நான் உங்களுக்கு என்ன செய்கின்றேன்? அறிவிக்கின்றேன். அப்ப இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விருப்பப்படுகிற கர்த்தருடைய ஆலோசனை என்ன அப்படி என்று கேட்டால், அன்பரே, எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற அன்புக்குரிய மக்களே,
ஆண்டவரை அறிந்து வாழுகின்ற எங்கள் அன்பு ஆண்டவருடைய மக்களே, ஆண்டவர் உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் நம்மை குறித்தும் இந்த பூமியில் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனை குறித்தும் விரும்புகிற அப்படியானால் விருப்பம் என்ன அப்படி என்று கேட்டால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் கண்களுக்கு முன்பதாக வைத்துக்கொண்டு, ஆமீன், மறுமையின் வாழ்க்கையும் கண்ணுக்கு முன்பதாய் வைத்துக்கொண்டு, ஆமீன், மனித குலம் எதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படி என்று கேட்டால், நித்திய காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நித்திய தெய்வத்தோடு கூட மனிதன் வாழ வேண்டும் என்பதை அவர் விரும்பி, வரப்போகின்ற அழிவுக்கு எப்படியாகலும் அவன் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான் என்பதைத்தான் உங்கள் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வர விரும்புகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இகலோகம் சீக்கிரத்தில் ஆமீன் பறந்து போகும். காண்கின்றதெல்லாம் என்னதென்று வேதம் சொல்லித் தருகிறது? மாயை 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வருடத்தில் பார்த்த சூழ்நிலைகள் அடுத்த வருடத்தில் பூமியில் பார்க்க முடியவில்லை. அடுத்த வருடத்தில் பார்க்கிறதை இனி அதை தாண்டி பார்க்க முடியவில்லை. ஆமீன். போன ஆண்டுகளில் இருந்த இந்த பூமியின் சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் பார்க்க முடியாதபடிக்கு இவைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆமீன் ஸ்தோத்திர மாற்றங்களை வித்தியாசங்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறபடினால் எங்களுடைய உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இந்த இகலோகத்தை சார்ந்ததா இராதபடிக்கு எப்போதுமே எதை சார்ந்ததா இருக்க வேண்டும்? நித்தியத்தை சார்ந்ததா இருக்க வேண்டும். சொல்லுங்க பாப்பா, எதை சார்ந்ததா இருக்க வேண்டும்? நித்திய வாழ்க்கையை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோட ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி வேளையிலே ஒரு கேள்வியோடு கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு செய்திக்குள்ளே கடந்து போகலாம். தெரிந்திருந்தாலும் உங்களை நான் நினைவுபடுத்தும்படியாக கர்த்தருக்குள் விருப்பப்படுகிறேன். அப்படியானால் நீடித்த காலமாகிய அந்த நித்திய வாழ்வாகிய நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து நித்திய காலமாக தேவனோடு கூட வாழ்ந்து ஆமீன் ஒரு பரிதாபகரமான ஆபத்துகளையோ தண்டனைகளையோ ஆமீன் பிரச்சனைகளையோ அழிவையோ சுதந்தரித்துக் கொள்ளாதபடிக்கு நித்திய வாழ்வு வாழ்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கலாம். வேத புத்தகத்தில் அநேகருக்கு அந்த காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தாலும் ஆமீன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்பதாக இருந்தபோது என்னுடைய நினைவில் வந்த ஒரு நபரை நான் உங்கள் ஆமீன் கண்களுக்கு முன்பதாய் கொண்டு வர கர்த்தருக்குள் விருப்பப்படுகின்றேன். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புஸ்தகம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 20வது வசனத்தை ஆமீன் 27வது வசனத்தை படிக்கலாம். தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே நான் சொல்லும் ஆலோசனையை நீர் தயவு செய்து அங்கீகரித்துக் கொள்ளும். நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு என்ன செய்யலாம்? இதோ மரணத்தையும் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எல்லாம் உங்கள் கண்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நீங்கள் இந்த இகலோகத்துக்குரிய காரியத்தை மாத்திரமே ஆமீன் நம்பிக்கை கொண்டு இந்த தேவன் இந்த இகலோகத்தில் மாத்திரம்தான் எங்களை நடத்துவார் என்கின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால், இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து இயேசுவினிடத்தில் நாம் சேவிக்கின்ற இந்த கர்த்தரிடத்தில் தெய்வத்தினிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்தால் எல்லா மனிதரை பார்க்கலும் என்ன வருமாம்? அப்படி வரவேண்டிய ஒரு சூழ்நிலையை மனிதனுக்கு வரவேண்டிய அந்த பரிதாபத்துக்குரிய காரியத்தை எவ்வளவேனும் தேவன் விரும்பாமல் தான் மறுமைக்குரிய நித்திய ஜீவனை குறித்து மனிதன் நம்பிக்கை உள்ளவனாய் மாற வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார் என்பதை குறித்து உங்களுக்கு சொல்லித் தந்தோம். அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தண்டனைக்குரியதாக ஆபத்துக்குரியதாக பரிதாபத்துக்குரியதாக மாறாமல் அவன் நீடித்த காலம் வாழ நித்திய வாழ்வு வாழ அவன் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்டால், இந்த தானியேல் 4:27 வசனத்தினுடைய அடிப்படையில் 4 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒன்று, நீடித்த வாழ்வு வாழ்வதற்காக மறுமையில் அந்த இளைப்பாறுதலாகிய நல்ல பிரதிபலனை மனிதன் சந்தோஷமாய் பெற்று ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக
தெய்வத்தோடு கூட வாழ்வதற்கு ஒன்று அவன் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், தேவனுடைய ஆலோசனையை அவன் அங்கீகரிக்க வேண்டும் என்றும், 2 நித்திய காலமாக மறுமையில் சந்தோஷத்தோடு இந்த இகலோகத்துக்குரிய யாதொரு துன்பங்களையும் அவன் தனக்கு சொந்தப்படுத்தாதபடிக்கு, ஆமென், அவனுடைய முடிவு ஒரு பரிதாபத்துக்குரிய முடிவாக மாறிவிடாதபடிக்கு அவன் தெய்வத்தோடு கூட நித்திய காலமாக மறுமையில் வாழ வேண்டுமேயானால் 2 அவன் நீதி செய்ய வேண்டும் என்றும், 3 அவனுடைய வாழ்க்கை இந்த இகலோகத்தில் ஆமென் ஒரு பரிதாபத்துக்குரியதாக, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவனை தேடி வரும்போது அவனுக்கு ஒரு நித்திய அழிவாகிய தண்டனையாகிய ஒரு பரிதாபகரமான முடிவு அவனை சந்திக்காமல் இருப்பதற்காக அவன் சிறுமையானவர்களுக்கு இறங்க வேண்டும் என்றும், 4 அவனை சந்திப்பதற்காக இயேசு வரும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபத்துக்குரியதாக ஒரு துக்ககரமான வாழ்க்கையாய் மாறாமல் இருக்க வேண்டுமேயானால் அவன் அக்கிரமங்களையும் பாவங்களையும் அகற்றிவிட்டால் அவனுக்கு என்ன வாழ்க்கை கிடைக்குமாம்? நீடித்த வாழ்வு கிடைக்குமாம், நித்திய வாழ்வு கிடைக்குமாம். எனவே இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினதனுடைய முகாந்தரம் என்ன? இந்த சத்தத்தை இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவர் துணிக்க செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களுடைய முகாந்தரம் என்ன? ஒருவேளை இந்த ராத்திரி வேளை வரையிலும் தெய்வத்தினுடைய ஆலோசனைக்கு செவிகொடாமல் இருக்கின்ற யாராகிலும் உண்டாயிருந்தால், இந்த ராத்திரி வேளை வரையிலும் தேவனுடைய நீதியை செய்து நிறைவேற்றாத யாராகிலும் இந்த ராத்திரி வேளை மீண்டும் நீடித்துக் கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையிலும் ஒரு இரக்க குணமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் இந்த ராத்திரி வேளையிலும் அக்கிரமத்திற்கும் பாவத்திற்கும் அடிமைப்பட்டு அவைகளிலிருந்து வெளிப்பட முடியாதபடிக்கு அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் பிடிக்கப்பட்டவர்களாய் இருந்திருப்பீர்களே, ஆனால் ஒருவேளை ஒரு தற்காலிக ஆமீன் கிறிஸ்தவ வாழ்க்கை மாத்திரமே வாழக்கூடிய ஒரு விசுவாசமுடையவர்களாக நம்பிக்கையுடையவர்களாய் வாழ்ந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையினுடைய முடிவு ஆமீன் எல்லா மனுஷரை பார்க்கிலும், இந்த பூமியில் எல்லா மனிதர்களை பார்க்கிலும் ஒரு பரிதாபகரமான ஒரு முடிவு வரும் என்பதை பரலோகத்தின் தேவன் அறிந்து, இந்த கூட்டத்திலும் இந்த ஆண்டிலும் இந்த சத்தியத்தை கேட்கின்ற ஒரு தெய்வ பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட பரிதாபகரமான முடிவு வரக்கூடாது என்றுதான் இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் இங்கு நின்று சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியாத யாராகிலும் உண்டாயிருந்தால், எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, காலம் வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றது, சீக்கிரமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் கேட்கிறார், பிரசங்கியினுடைய புத்தகம் 7:17 வசனத்தில் படிக்கும் போது, நீ எதற்கு ஆமீன் ஒரு மிஞ்சின அல்லது ஒரு அக்கிரம கிரியைகளோடும் ரொம்ப பேதையான ஒரு அனுபவத்தோடும் எல்லாம் நீ வாழ்ந்து, ஏன் உன்னுடைய காலத்திற்கு முன்பதாக ஆண்டவர் வைத்திருக்கிற நல்ல வாழ்க்கையை நீ பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக ஒரு தண்டனைக்குரியவனாய் மாற வேண்டும் என்று கேட்கிறார். வாசித்து பாருங்கள், பிரசங்கியினுடைய புத்தகம் 7:17. மிஞ்சி போன ஒரு துஷ்ட மனுஷனாய் நீ வாழ வேண்டாம், இனியும் அதிக ஒரு பேதையான மனுஷனாகவும் நீ வாழ்ந்து விடாதே. உன் காலத்துக்கு முன்னே ஏன் நீ உன் காலத்திற்கு முன்பதாக நீ உன்னுடைய நல்ல வாழ்க்கையை இழந்து விட வேண்டும்? அன்பரே, இந்த ராத்திரி வேளையிலும் எங்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், இன்னும் பாவத்தில் நீடிக்கலாம் என்று விரும்புகிறாயோ? இன்னும் தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் வாழலாம் என்று நீ விரும்புகிறாயோ? இன்னும் ஒரு கர்த்தருடைய சத்தத்தை நீ அறியாத ஒரு பேதையை போல நீ வாழ்ந்து விடலாம் என்று விரும்புகிறாயோ? ஆண்டவர் உனக்காக ஒரு மறுமையின் வாழ்க்கையை வைத்திருக்கிறார் அல்லவா? அப்படியானால் அந்த நல்ல மறுமையின் வாழ்க்கை, நீடித்த வாழ்க்கையை, நித்திய வாழ்க்கையை நீ இழந்துவிட்டு ஏன் உன்னுடைய காலத்துக்கு முன்பதாக நீ மரிக்க வேண்டும்? என் ஆண்டவர் அதில் விருப்பம் கொள்ளுகிற தெய்வமே அல்ல.
ஆண்டவர் சத்தமிட்டு சொன்ன வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தில் தெள்ளத் தெளிவாக ஆண்டவர் இந்த மனுக்குலத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு மக்களை பார்த்து சத்தமிட்டு கூப்பிட்டார். எசேக்கியேல் 18:32 மனம் திரும்ப, அப்பொழுது நீ கண்டிப்பாய் வாழ முடியும். கண்டிப்பாய் நீ உன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறதை, சாகிறவனுடைய சாவை நான் கண்டிப்பாக, எனக்கு அது விருப்பம் இல்லை, நீ சாகிறது எனக்கு பிடிக்கவில்லை, நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே எங்கள் அன்புக்குரிய தெய்வ மக்களே, நேபுகாத்நேச்சாரே, ஆமென், நீ வாழ வேண்டும். நீ ஒரு நீடித்த வாழ்வை இழப்பது எனக்கு பிடிக்கவில்லை. நீ ஒரு துஷ்ட மனுஷனாக இனியும் நீ வாழ வேண்டாம். உன்னுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில், ஆமீன், இந்த சிறிய, ஆமீன், 50 60 70 80 வருட வாழ்க்கையில், ஆமீன், நீ ஒரு நித்தியமான வாழ்க்கையை நீ அறிய வேண்டும். ஆமீன், நீடித்த வாழ்க்கையை நீ சுதந்தரிக்க வேண்டும் என்பதை நான் மனதார விரும்புகிறேன் என்று கர்த்தர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். அதனால் தான் ஆண்டவர் தேவ மக்களை அதனதின் காலங்களில், நேரங்களில், சமயங்களில், ஆண்டுகளில் எல்லாம் எழுப்பி அந்த தேசத்தில் வாழுகின்ற மக்கள் எப்படியாகிலும், ஆமீன், இந்த இகலோகத்துக்குரியவர்களாய் மாத்திரம் வாழ்ந்து சதா ஒரு, ஆமீன், மிருக ஜீவன்கள் செத்து மடிகிறது போல மடிந்து அவர்களுடைய நித்தியத்தை நரக வாழ்க்கையில், தண்டனைக்குரிய வாழ்க்கையில் அல்லது ஒரு பரிதாபகரமான வாழ்க்கையில் முடித்துவிடக் கூடாது என்று ஆண்டவர் இந்த பிரதேசத்தையும் பிராந்தியத்தையும் நேசித்துத்தான் காலங்களுக்கு முன்பதாக இந்த சபையையும் ஊழியர்களை எழுப்பி ஒரு மனித வாழ்க்கை கூட நித்திய அழிவாகிய தண்டனையை பெற்றுவிடக் கூடாது என்றுதான் இந்த ஆண்டிலும் கர்த்தர் சத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே தெய்வ மக்களே, யாரும் ஒரு நீடித்த வாழ்வை இழப்பது எங்கள் தெய்வத்துக்கு பிரியமல்ல. மறுமையின் வாழ்க்கையை இழப்பதை மனதார உங்களை நேசிக்கின்ற, உங்களை படைத்த, உங்களை சிருஷ்டித்த, உங்களுக்கு இப்பொழுதும் ஜீவனை தந்து உங்களை போஷிப்பித்து காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற கர்த்தர் அதை விரும்பவே இல்லை என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எனவே இந்த வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் கவனம் செலுத்தி, இந்த வாழ்க்கையோடு அல்ல என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது, எனக்கு ஒரு மறுமையின் வாழ்வு இருக்கிறது, எனக்கு ஒரு நீடித்த வாழ்வு இருக்கிறது, தேவனோடு கூட நித்திய காலமாய் இளைப்பாறக்கூடிய ஒரு பரம பாக்கியம் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டுமே. அதை நீங்கள் அறியாமல் வாழக்கூடாது. இந்த மனுஷனை நேசித்துத்தான், இந்த ராஜாவை நேசித்துத்தான் இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆலோசனையை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் என்று சொல்லுகிறது. அது இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து கொண்டு வந்த நேபுகாத்நேச்சார் என்று சொல்லப்பட்ட ஒரு மன்னனுடைய இதயம் நிறைந்த, ஆமீன், மற்றவர்களை, ஆமீன், எல்லாரையும் உணர்த்தி வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடிதமாயிருந்தது. அந்த கடிதத்தில் தான் என்ன எழுதுகிறார் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். தானியேல் 4:4. நேபுகாத்நேச்சாராகிய நான் என் வீட்டிலே சௌக்கியமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். பாருங்கள், நல்ல சௌக்கியமான ஒரு வாழ்க்கை. அரண்மனையிலே நல்ல சௌக்கியமுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். தனக்கு இனி ஒரு வாழ்க்கை உண்டா? தனக்கு இனிமேல் ஒரு மறுமையின் ஜீவியம் உண்டா? தனக்கு இனிமேல் ஒரு நித்திய வாழ்வுண்டா? ஆமீன். அப்படி என்பதை அறியாதபடிக்கு சௌக்கியமுள்ளவனாக, சுகமுள்ளவனாக, ஆரோக்கியமுள்ளவனாக, நிம்மதி படைத்தவனாக, சாம்ராஜ்யங்களை குறித்து வேத புத்தகத்தில் படிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கும் 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக உயர்ந்து நின்ற மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யமாகும், ஆமீன், அசீரிய சாம்ராஜ்யம். ஆமீன், சோத்திரம். அதை தாண்டி ஒரு எகிப்திய சாம்ராஜ்யத்தை குறித்து படிக்கிறோம். ஆமீன், மன்னிக்கணுமே, எகிப்திய சாம்ராஜ்யம், ஆமீன், அதற்கு முந்தைய சாம்ராஜ்யம். கிறிஸ்து பிறக்கிறதற்கும் 750 ஆண்டுகளுக்கு முன்பதாக, ஆமீன், எகிப்திய சாம்ராஜ்யத்தை மேற்கொண்டு வந்த ஒரு சாம்ராஜ்யமாகும் அசீரிய சாம்ராஜ்யம். ஆமீன், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கும் 606 BC, ஆமீன், அந்த காலத்திலேயாக்கும், ஆமீன், இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் தலை தூக்க ஆரம்பித்தது. ஆமீன், இன்றைய, ஆமீன், அமெரிக்கா தேசம் என்றெல்லாம் நாம் செய்தித்தாள்களில் படித்து நாடுகளை தன்னுடைய கட்டுப்பாட்டிலும்
தங்களுடைய ஆமீன் எழுத்துக்கள் மூலமாக ஆலோசனைகளும் அடக்குமுறைகள் எல்லாம் கொடுக்கிறது போல மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக உயர்ந்து நின்ற சாம்ராஜ்யம் தான் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கிறதற்கும் BC 606 ஆமீன் இந்த நேபுகாத்நேச்சார் மூலமாய் எருசலேமில் அது முதற்கொண்டு 3 படையெடுப்பு நடத்தப்பட்டதை குறித்து வேத சரித்திரம் நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்லித் தருகின்றது. ஆமீன் தன்னுடைய இந்த மகா பெரிய படையெடுப்புகள் மூலமாக எருசலேம் சாம்ராஜ்யத்தினுடைய தேவாலயங்கள் சுட்டரிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. ஆமீன் எகிப்தில் இஸ்ரவேலில் இருந்ததான நல்ல படித்த புலமை வாய்ந்த அறிவு வாய்ந்த திறமை வாய்ந்த பிரபுக்கள் உயர்ந்தவர்கள் பிரபு குலத்தார்கள் எல்லாம் ஆமீன் சிறை கைதிகளாக பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். பாபிலோன் மகா பெரிய ஒரு சாம்ராஜ்யமாய் உயர்ந்து இப்படி நல்ல சௌபாக்கியங்களோடும் சுகத்தோடும் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருந்த மன்னனை குறித்த செய்திதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இன்றைக்கு மனுக்குலங்கள் தங்களுக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆமீன் மறுமையின் வாழ்க்கை குறித்தோ மறுமையினுடைய காரியங்களை குறித்தோ தெரிந்தால் கூட அதிக கவனம் இல்லாதவர்களாக அதிக கவனம் செலுத்தாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தெய்வ மக்கள் என்று அறியப்படுகிறவர்கள் கூட நித்திய தரிசனத்தை இழந்து நித்திய வாழ்க்கையை இழந்து வாழ்கின்ற ஒரு பரிதாபகரமான சூழ்நிலை இருக்கிறது. ஒரு நிமிஷம் கவனிக்கணுமே. நல்ல வாழ்க்கையோ நல்ல கொட்டாரங்களோ நல்ல அரண்மனையோ நல்ல ஜீவியங்களோ நல்ல படிப்புகளோ நல்ல புகழ்களோ நல்ல வருமான மார்க்கங்களோ எது இருந்தாலும் பரவாயில்லை, சந்தோஷம். ஆனால் தெய்வத்தை மறக்க கூடாதே, நித்தியத்தை மறக்க கூடாதே, நித்திய வாழ்வை மறக்க கூடாதே, நித்திய ராஜ்யத்தை மறக்க கூடாதே. மறந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு உதாரணமாகத்தான் ராஜ்யங்களில் எல்லாம் சிறந்து நின்ற மகா பெரிய சாம்ராஜ்யம் என்று அறியப்பட்ட மகா பாபிலோனிய சாம்ராஜ்யத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஒரு மன்னனை இந்த ராத்திரி வேளையிலே உங்கள் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த மன்னனுக்கு இந்த வெளிப்பாடற்றவனா இருந்தபோது அந்த மன்னனையும் கர்த்தர் நேசித்தார். இந்த ராத்திரி வேளையில நண்புக்குரிய தெய்வ மக்களே, நீங்கள் ஒரு உயர்ந்தவர்களாயிருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒரு பாமரர்களாயிருந்தாலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒரு ஏழையாயிருந்தாலும் நாங்கள் பிரசங்கிக்கின்ற இயேசு உங்களை மிகுதியாய் நேசிக்கின்றார். நீங்கள் ஒரு ஐஸ்வர்ய சம்பன்னர்களாயிருந்தாலும் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், கைகளை கொட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. இப்ப யார் என்று கர்த்தருக்கு வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கின்றார், ஆண்டவர் எல்லாரையும் விரும்புகின்றார். தேவன் ஆமீன் வேத புத்தகத்தில் மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் ஆமீன் அதனுடைய 9-10 வசனங்களில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 22:9-10 வசனங்களை படித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளில் போய் காணப்படுகின்ற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு போய் வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் என்ன செய்தார்களாம்? கூட்டிக் கொண்டு வந்தார்கள். தெய்வ சிநேகத்தை பாருங்கள், தெய்வ சிநேகத்தை பாருங்கள். ராஜா சொல்லுகிறார், நீங்கள் எனவே புறப்பட்டு போங்கள். ஆமீன். புறப்பட்டு போய் வழிச்சந்திகளில் போய் நீங்கள் கண்ட எல்லாரையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். அவர்கள் கண்டவர்கள் சிலர் நல்லவர்கள் இருந்தார்கள், சிலர் பொல்லாதவர்கள் இருந்தார்கள். அவர்கள் கண்ட அந்த ஊழியக்காரர்கள் கண்ட நல்லவர்களையும் பொல்லாதவர்களையும் எல்லாரும் எங்கே கூட்டிக் கொண்டு வந்தார்களாம்? கல்யாண சாலையிலே ஆமீன் அழைத்து கொண்டு வந்தார்களாம். எனவே இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் ஒரு பொல்லாதவர்களா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் ஒரு நல்லவர்களா இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். யாரையும் எவரையும் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லாமல் நேசிக்கின்ற ஒரு தெய்வம் இந்த ராத்திரி வேளையிலும் தேவ சட்டையின் கீழே வருவதற்காக உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். இந்த 2025ஆம் வருஷத்தினுடைய இந்த 10வது மாதத்திலேயும் இயேசு உங்களை நேசித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார். யாரென்றோ எவரென்றோ எந்த வித்தியாசம் பாராதபடிக்கு ஆமீன் இந்த ராத்திரி வேளையிலும் இயேசு உங்களை சத்தமிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறார்.
நீங்கள் சமூகத்துக்கு தேவையில்லாத ஒரு பொல்லாதவர்களா? நீங்கள் ஏதோ ஒரு பான்பராக்குக்கும் சினிமாவுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் எல்லாம் அடிமைப்பட்ட ஒரு சகோதரனா சகோதரியா? தேவையில்லாதவர்களா? நீங்கள் ஒரு பொல்லாதவர்களா? நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவுக்கு நீங்கள் வேண்டும் பிரதர். நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசு உங்களை நேசிக்கிறார். நீங்கள் அல்லது ஒரு நல்லவர்கள் போல, பெரியவர்கள் போல, உயர்ந்தவர்கள் போல இருந்தாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். உயர்ந்தவர்களை நேசிக்கிறார், தாழ்ந்தவர்களை நேசிக்கிறார். என் தெய்வத்தினுடைய சிநேகம் எத்தனை பெரியதல்லவா! எல்லாரையும் நேசிக்கிறார். இந்த ராத்திரி நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, நான் ஒரு பொல்லாதவனாயிருந்த போதும், நான் ஒரு நல்லவனாயிருந்த போதும், இல்லை தேவையற்றவனாயிருந்த போதும், தேவையுள்ளவனாயிருந்த போதும், நான் ஒரு பாவியாக, துரோகியாக, தெய்வத்துக்கு ஆமீன் எந்த விதத்திலும் தேவனுடைய சமூகத்துக்கு கிட்டிச் சேருவதற்கு தகுதியற்றவனாய் இருந்த என்னையும் அழைத்தீரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, எத்தனை பெரிய பாக்கியம் ஐயா! இந்த ராத்திரி வேளையிலும் பட்டணத்தோடு தேவன் நின்று கொண்டு, என் சகோதரா சகோதரி, நீ எப்பேற்பட்டவனா இருந்தாலும் இயேசு உன்னை வரப்போகிற அந்த பரிதாபகரமான முடிவுக்கு நீ தப்ப வேண்டும் என்று இயேசு உன்னை அழைக்கிறார். இம்மைக்காக மாத்திரமல்ல, வாழ்க்கை மறுமையிலே உனக்கு ஒரு வாழ்வுண்டு. மறுமையிலே அந்த நித்திய ஜீவனை அடையாவிட்டால் உனக்கு ஒரு பரிதாபகரமான முடிவு வரும் என்று அறிந்து இயேசு உன்னை அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு அல்லேலூயா. சௌக்கியத்தோடு, பெரிய பதவியோடு, பட்டத்தோடு, பெரிய அரண்மனையில், கொட்டாரத்தில், ராஜ்யங்களுக்கெல்லாம் மேன்மை படைத்த ராஜ்யத்தின் சாம்ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்த இந்த நேபுகாத்து நேச்சாரை ஆமீன் பாருங்கள், எப்படியாகிலும் இவனுக்கு வரப்போகின்ற பரிதாபகரமான முடிவுக்கு இவனை தப்புவிக்க வேண்டும், இவனை காப்பாற்ற வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் இவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமீன் நல்ல காரியங்களை சொல்லத்தான் இந்த மனிதனிடத்தில் வந்தார். இந்த மனிதனுடைய வாழ்க்கை குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்தோம். அந்த ராஜ்யத்தில், அந்த அரண்மனையில் நல்ல சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஆமீன் தான் படுத்து கிடக்கும் போது தன்னுடைய தலையின் மேல் ஒரு சொப்பனம் தோன்றினது. அது என்ன சொப்பனம் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலிருந்து படிக்கும் போது, நான் படுத்திருந்த போது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியிலே மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் எல்லை பரியந்தமும் காணப்படத்தக்கதாக அதன் உயரம் வானபரியந்தம் எட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கின. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதில் போஷிப்பிக்கப்பட்டன. நான் படுத்திருக்கையில் என் தலையில் தோன்றின தரிசனங்களை நான் காணும் போதுதானே காவலாளனாகிய பரிசுத்தவான் ஒருவன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவன் உரத்த சத்தமிட்டு, இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள், இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழுள்ள மிருகங்களும் இதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பும் வெண்கலவுமான விலங்கிடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாயத்து பனியிலே நனைவதாக மிருகங்களோட பூமியின் பூண்டிலே அவனுக்கு பங்கு இருக்க கடவது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. இப்ப தெய்வ சிநேகத்தை பாருங்கள், தெய்வத்தினுடைய அன்பை பாருங்கள். இந்த சுகத்தோடும் சௌக்கியத்தோடும் ஒரு ஆமீன் மறுமை குறித்த, நிகழ்காலத்தை குறித்த அல்லது எதிர்காலத்தை குறித்த, ஆமீன் வரப்போகின்ற காலத்தை குறித்த, ஆமீன் இந்த நிகழ்கால தரிசனத்தை மாத்திரம் உடையவனாயிருக்கின்ற இந்த மனிதனையும் ஆண்டவர் எப்படியாகிலும்
அவனை தப்புவிக்க வேண்டும், அவனை காப்பாற்ற வேண்டும், அவனை விடுவிக்க வேண்டும். அவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யமாகிய ஒரு ராஜ்யம் உண்டென்பதை அவன் எப்படியாகிலும் அறியணும். அவன் மாத்திரமல்ல, அவன் மூலமாக பூமியில் இருக்கிற சகல நர ஜீவன்களும் இதை அறிய வேண்டும் என்று பரலோகத்தின் தெய்வம் விரும்பி அவனை எப்படியாகிலும் தப்புவிக்கிறதற்கு தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை, சொப்பனத்தை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஒரு பிராணனை காப்பாற்றுவதற்கு ஆண்டவர் இது போன்ற நிகழ்வுகளை எல்லாம் பல முறை ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் நடப்பிக்கிறாராம். நீங்கள் காணுகிற ஒரு சொப்பனத்திற்கு நோக்கம் இல்லாமல் அல்ல, நீங்கள் பார்க்கிற ஒரு தரிசனத்திற்கு நோக்கம் இல்லாமல் அல்ல, நாங்கள் பிரசங்கிக்கின்ற இந்த சத்தத்திற்கு ஒரு நோக்கம் இல்லாமல் அல்ல, இந்த கூட்டங்களுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் இல்லவே இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒரு சொப்பனத்தையாகலும் ஒரு தரிசனத்தையாகலும் காட்டிக் கொடுத்தவனை தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பாருங்கள், இந்த தேவனுடைய ஆழமான சிநேகத்தை இன்றாகலும் அறியாதவர்கள் இனியாகலும் அறிந்து கொள்ளத்தான் ஆண்டவர் உங்களை பார்த்து அறைகூவல் விடுத்துக் கொண்டே இருக்கிறார். யோபுனுடைய சரித்திர புத்தகத்தை நீங்கள் திருப்புவீர்களேயானால், யோபுனுடைய சரித்திர புத்தகம் 33ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்திலிருந்து படிக்கலாம். கணனித்திரை மனுஷன் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷனுடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினால் முத்திரை போட்டு எப்படியாகிலும் மனுஷன் தன்னுடைய செய்கை விட்டு நீங்கவும் மனுஷனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவனுடைய ஆத்துமாவை படுகுழிக்கும் அவனுடைய ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். தொடர்ந்து சமயம் கிடைத்தால் வீடுகளில் சென்று வாசியுங்கள். என் அன்புக்குரிய தெய்வ மக்களே, அப்பொழுது ஒரு கன்வென்ஷன் கூட்டம் கூட வெறுமை அல்ல. ஆமென். இங்கு நின்று சத்தமிடுகிறது கூட வெறுமை அல்ல. ஒரு சொப்பனங்கள் கூட வெறுமை அல்ல. ஒரு தரிசனங்கள் கூட வெறுமை அல்ல. அல்லது நீங்கள் உங்கள் சரீரங்களில் அனுபவிக்கின்ற அல்லது நாங்கள் எங்கள் சரீரங்களில் அனுபவிக்கின்ற ஒரு நோவு கூட வெறுமையே அல்ல. அல்லேலூயா. மனுஷன் கனநித்திரையினால் ஆழ்ந்த உறக்கத்தில் மனிதன் படுத்து நித்திரை செய்யும் போது அவனை எப்படியாகலும் அவனுக்குள் இருக்கின்ற நித்திய காலமாக நீடித்து வாழக்கூடிய அந்த ஆத்துமாவை வரப்போகின்ற நித்திய தண்டனைக்கும் நித்திய அழிவுக்கும் அல்லது பரிதாபகரமான அந்த நிகழ்வுக்கும் அவனை எப்படியாகிலும் காப்பாற்ற வேண்டும் என்று அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்திக்க போகின்ற அந்த மகாபெரிய தண்டனையை சொப்பனத்தினாலும் தரிசனத்தினாலும் அவனுக்கு பலமுறை காட்டி கொடுக்கிறாராம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படி என்றால், அவன் அந்த படுக்கையில் கிடந்து கொண்டு அவன் கழுத்து பிடித்து நெருக்குகிறது போலவும், யாரோ இழுக்குகிறது போலவும், அல்லது யாரோ அவனை கொல்ல துரத்துகிறது போலவும், அல்ல தனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது போலவும், தன்னுடைய எதிர்காலத்தில் ஒரு தான் துக்கப்பட்டு நிற்கின்றது போலவும், தன்னுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு ஆபத்தான நிகழ்வுகள் வருகின்றது போலவும், அல்லது தான் ஒரு படுக்கையாக மாறுகின்றது போலவும், தன்னுடைய சரீரத்தில் ஒரு கொடூரமான நோய் தாக்கங்கள் வருகின்றது போலவும் எல்லாம் இப்படி சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் பலவிதங்கள். இவைகளெல்லாம் எதற்காக தெய்வம் ஒரு மனிதனுக்கு காட்டிக் கொடுக்கிறார் என்று நாம் இந்த ராத்திரி வேளையில கேட்போமையானால், அதற்கு நோக்கத்தில் மகா பெரிய ஒரு பிரதானமான நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் என்னவென்று சொன்னால், எப்படியாகிலும் அவன் வரப்போகிற அழிவுக்கு தண்டனைக்கு அவனுடைய ஆத்மாவை படுகொலிக்கு நீங்களாக்கி காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் தெய்வத்தினுடைய நோக்கமா இருக்கிறது. ஒரு தரிசனம் கண்டாலும் அதனால் மறக்க கூடாது. ஒரு சொப்பனம் கண்டாலும் அதை மறக்க கூடாது. அதுக்காக ஜபிக்கவோ அளவோ உபவாசிக்கவோ கண்ணீர் வடிக்கவோ செய்யாவிட்டால் கண்டிப்பாக நம்ம அதிலிருந்து தப்ப முடியாது. தேவன் மனிதனை நேசிக்கிறார் என்பதற்கு அந்த சொப்பனம் கூட ஒரு தெளிவு, அந்த தரிசனங்கள் கூட ஒரு அது ஒரு தெளிவு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே இந்த மனுஷனுடைய சொப்பனத்தில் நோக்கம் இல்லாமல் அல்ல. தான் ஒரு பெரிய விருட்சத்தை கண்டான். அது மிகுந்த கனிகளுடையதாய் இலைகளுடையதாய் இருந்தது. ஆகாயத்தின் பட்சிகள் பறவைகள் எல்லாமே அதில் வந்து கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருந்தது.
இப்படி ஆமீன் சுகத்தோடும் சௌக்கியத்தோடும் இந்த விருட்சம் அழகாக பலன் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தானே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது, இந்த விருட்சத்தை வெட்டி போடு. ஆமீன். ஆனால் அதனுடைய அடிமரம் அங்கே மண்ணின் அடியில் இருக்கட்டும். இந்த விருட்சத்தை வெட்டும் போது பறவைகளும் ஆமீன் அதில் இருக்கிற ஜீவராசிகளும் எல்லாம் ஓடி போகட்டும். ஆனால் அந்த விருட்சத்தையோ ஆமீன் விலங்கிட்டு 7 ஆண்டுகள் காவல் காக்க வேண்டும். அந்த விருட்சத்துக்கு மனித இருதயம் இராது, அதற்கு மிருக இருதயம் கொடுக்கப்படும். இப்படி இதனுடைய பரிதாபகரமான ஒரு சூழ்நிலையை இது உணர்கிற நேரம் வரையிலும், இது அறிகிற நேரம் வரையிலும் இதன் மேல் அந்த கொடூரமான காலங்கள் கடந்து போகும் என்று ஆண்டவர் தெள்ளத் தெளிவாய் சொல்லிக் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த ராத்திரி வேளை தெய்வ மக்களே, ஒருவேளை மறுமை குறித்த நிகழ்வுகளோ நித்தியத்தை குறித்த தரிசனங்களோ இல்லை இந்த உலக வாழ்க்கை விட்டு ஆமீன் கண்களை மூடும் போது புதிய ஒரு உலகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்கிறதான தெளிவோ இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாருக்காகலும் இல்லாவிட்டால், யாராகலும் ஒருவேளை அந்த காரியங்களை எல்லாம் அறிந்திருந்தாலும் அதில் கவனக்குறைவுகளாய் இருந்தால் நீங்கள் கூட அந்த பரிதாபகரமான ஆபத்தான சூழ்நிலையை சந்திக்கவே கூடாது என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இந்த ராத்திரி ஒரு முகாந்தரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த ராத்திரியும் ஆயுசின் தினத்தில் ஒரு தினத்தை கூட்டி தந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையிலும் தெய்வபாதத்தில் வருவதற்கான ஒரு நல்ல அனுகூல கதவுகளை கர்த்தர் திறந்து தந்திருக்கிறார் என்பதை தயவு செய்து மறக்க கூடாது. ஏதோ ஒரு சராசரியாய் வந்து போகிற ஒரு கூட்டமாக இந்த ராத்திரி வேளை நீங்கள் ஆமீன் நினைத்து ஆமீன் வழக்கமாய் வந்து போகிறது போல போகக்கூடாதே. மறுபக்கத்தில் பரிதாபகரமான நிலைமை இருக்கிறது என்பதை மறக்க கூடாதே. நேபுகாத்நேச்சாருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. தான் அந்த பட்டணத்தில் இருந்த நேபுகாத்நேச்சாருடைய சாம்ராஜ்யத்தில் இருந்த ஜோசியர்களையும் கல்தேயர்களையும் ஆமீன் மற்ற சன்னத்தக்காரர்களை இதை குறித்து சொல்லுகின்ற ஞானிகளையும் உயர்ந்தவர்களை எல்லாரையும் கொண்டு வரப்பட்டான். யாருக்குமே இதை குறித்த ஒரு வெளிப்பாடும் இல்லை. அல்லேலூயா. தன்னுடைய ராஜ்யத்திலே ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆமீன் தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு தெய்வ மனுஷன் தெய்வ புருஷன் உண்டாயிருக்கிறான் என்பதை அறிந்து அந்த தானியேல் அழைக்கப்பட்டு ஆமீன் இந்த ராஜாவுக்கு முன்பதாய் நிறுத்தப்பட்டான். ஒரு நாளிகை முதற்கொண்டு தானியேல் துக்ககரமாக இருந்து கொண்டான். ஏன் துக்ககரமாக இருந்தான் தெரியுமா? ஐயோ, இவ்வளவு சௌவாக்கியத்தோடு, இவ்வளவு மகானாக, இவ்வளவு செல்வாக்குகளோடு, இவ்வளவு பெரிய கொட்டாரத்திலே, இவ்வளவு பெரிய அரண்மனையிலே, இவ்வளவு மேன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய பரிதாபகரமான முடிவை நினைத்து மனிதன் துக்கப்பட்டு கொண்டே இருந்தான். இன்றைக்கும் அப்படித்தான் இந்த சபை துக்கப்படுகிறது, தேசம் துக்கப்படுகிறது, பரிசுத்தவான்கள் துக்கப்படுகிறார்கள், நாங்கள் துக்கப்படுகிறோம். ஏன் துக்கப்படுகிறோம் தெரியுமா? இந்த உலகத்தை மாத்திரமே சார்ந்து, இந்த உலகத்துக்குரிய சௌபாக்கியத்தை மாத்திரமே சார்ந்து, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை மாத்திரமே சார்ந்து, இந்த உலகத்தில் கிடைக்கின்ற காரியங்களுக்கு மாத்திரமே முதலிடம் கொடுத்து ஆமீன் தங்களுக்கு இருக்கின்ற ஆமீன் மறுமையின் காரியத்தை குறித்த தரிசனமற்றவர்களாய் வாழுகிறபடினால் தேவன் துக்கிக்கிறார், தேவ சபை துக்கிக்கிறது, தேவ பரிசுத்தவான்கள் துக்கிக்கிறார்கள். யாரை நினைத்து தெரியுமா? நித்திய தரிசனமுடையவர்களை நினைத்து. அல்லேலூயா. நித்திய தரிசனத்தை மனுஷன் இழந்து விட்டானே. அதனால் இந்த ராத்திரி வேளை சொல்லட்டும், பணமோ பட்டமோ பதவியோ இவைகள் இருக்கிறதுனால் ஒரு நமக்கு யாதொரு மேன்மையும் இல்லை. மறுமையை குறித்த தரிசனம் தான் பெரிய தரிசனம். இல்லாவிட்டால் எல்லா மனிதரை பார்க்கலும் பரிதபிக்கத்தக்கதான ஒரு நிலை வரும். எனவே இந்த ராத்திரி வேளையில் இந்த பட்டணத்தில் அது வரக்கூடாது. எங்கள் சத்தத்தை கவனிக்கின்றவர்களுக்கு வரக்கூடாது. ஒரு நிமிஷம் நல்ல கைகளை தட்டி ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே, ஒரு நாளாகிலும் தெய்வ முகத்துக்கு முன்பதாக வந்த ஒருவருக்காகிலும் இப்படிப்பட்ட ஆபத்தான, இப்படிப்பட்ட பரிதாபகரமான தன்னுடைய வாழ்க்கையிலே ஆமீன் வருகின்ற தண்டனை, நித்திய அழிவாகிய தண்டனை ஒருவருக்கும் வரக்கூடாது. ஆண்டவரே, எப்படியாகலும் அவர்கள் நீடித்த வாழ்வுண்டு, நித்திய வாழ்வுண்டு என்பதை அவர்கள் அறிந்தே தீர வேண்டும் என்று நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு 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 சத்திய வாக்கை நம்பியேவா, நித்திய ஜீவன் உனக்களிப்பா.
சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை எல்லாரும் சேர்ந்து கைகளை கொட்டி, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்றே எழுதிடுவார். வருவாய் தருணமிடுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிடுவே வல்ல ஆண்டவரே சுவண்டை. கட்டின வீடோ நீளம் பொருளோ, கண்டிடும் மூச்சார் உறவினரோ. கட்டின வீடோ நீளம் பொருளோ, கண்டிடும் மூச்சார் உறவினரோ. கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே வல்ல ஆண்டவரே சுவண்டை. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுவே. அழகு மாயை நிலைத்தி, ஹல்லேலூயா, அதை நம்பாதே மயக்கிடுவே. மரணம் ஓர் நாள் சந்திக்குமே, மறவாதே இயேசு ஆண்டவரை. வருவாய் தருணமிதுவே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே உடபலப சக்கரகதலோ. வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே. ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் மாத்திரம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டியவர்கள் அல்ல நீங்கள். மறுமையிலே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய வாழ்வு இருக்கிறது, நீடித்த வாழ்வு இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. இந்த இகலோக வாழ்க்கை மாத்திரமல்ல சகோதரா வாழ்க்கை. ஆமென். இந்த இகலோக வாழ்வு மாத்திரமல்ல வாழ்வு. எப்படியாகிலும் வரப்போகிற ஆபத்திற்கு, அழிவிற்கு தப்புவிக்க வேண்டும் என்று இயேசு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நேபுகாத்நேச்சாரே, அரண்மனையில் சுகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறவனே, பட்டணத்தில் மேன்மை படைத்தவனே, பிரதானமானவனே, மகானே, இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு ஆமென் அவருடைய வரும்படியாக உன்னை இந்த ராத்திரி வேளையில் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. வருவாய் தருணமிதுவே. Praise the Lord, praise the Lord. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. எனவே பாருங்கள், ஆண்டவர் அந்த மனுஷனை இப்படிப்பட்டதான ஒரு சொப்பனத்தை, தரிசனத்தை கொடுத்து அவனுக்கு ஒரு நீடிய வாழ்வு இருக்கிறது, அவனுக்கு ஒரு மறுபடியும் ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கின்றது என்பதை எப்படியாகிலும் அவன் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆமென் அவனுக்கு இந்த வெளிச்சத்தை காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே அந்த பரிதாபகரமான முடிவு என்னையோ உங்களையோ நம்மையோ யாரையும் சந்தித்து விடாமல் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல காரியத்தை தான் அந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தில் ஆண்டவர் தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லித் தந்தார். அப்படியானால் வரப்போகின்றதான அந்த ஆமீன் மறுமைக்குரிய ராஜ்யத்தினுடைய மேன்மையை இழந்து பரிதாபகரமான அந்த நித்திய அழிவாகிய
தண்டனை என் மேல் வராமல் இருக்க வேண்டுமையானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், ஒன்று, ஆமென், கர்த்தருடைய மக்களே, தெய்வ ஆலோசனைக்கு இதுவரையிலும் கீழ்ப்படியாவிட்டால், தெய்வ ஆலோசனைக்கு செவி கொடுக்காவிட்டால், தயவு செய்து இந்த ராத்திரி வேளையிலே நீங்கள் தேவனுடைய ஆலோசனையை தள்ளி போடக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்று கேட்டால், ஒரு மனிதன் கெட்டு போகாமல் இருப்பதற்காக, ஒரு மனிதன் நன்றாக தேவனுக்கு பிரியமானவனாய் வாழ்வதற்காக அவனுக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்று சங்கீதத்தின் புத்தகம் 32ஆம் சங்கீதம் 8வது வசனம் சொல்லித் தருகின்றது. நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டித் தருவேன், உன்மேல் என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு நான் நல்ல ஆலோசனை சொல்லித் தருவேன். அப்படியானால் ஆண்டவர் யார் என்று நீங்கள் இந்த ராத்திரி வேளையிலே கேட்பீர்களானால், நீங்கள் ஆமீன், உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறுமையின் வாழ்க்கை அறியாமல் ஒரு பரிதாபகரமான முடிவுக்கு நேராக மாத்திரமே நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்த பரிதாபகரமான முடிவுக்குள்ளே நீங்கள் போய் சேரக்கூடாது என்று உங்களை காப்பாற்றுவதற்காக ஆலோசனை சொல்லுகிறவர் தான் எங்களுடைய தேவன். அவர் ஆலோசனை சொல்லித் தருகிறார். எதற்கு தெரியுமா? நீதிமொழிகளின் புத்தகம் அதனுடைய 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தை தெள்ளத் தெளிவாய் சொல்லித் தருகின்றது. நீதிமொழிகள் 19:20, உன்னுடைய கடைசி காலத்தில், அந்திய காலத்திலே நீ வந்து ஆமென் ஞானமுள்ளவனாய் இருக்கும்படிக்கு ஆலோசனை கேள், புத்திமதியை தயவு செய்து தள்ளிவிடாதே. அப்ப தேவன் எதற்காக ஒரு மனிதனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் தெரியுமா? ஒரு மனிதனுடைய அந்திய காலம் அவனை சந்திக்கும், கடைசி காலம் அவனை சந்திக்கும். என்றைக்கும் 40 வயதினுடைய வாழ்க்கை அல்ல, என்றைக்கும் 70 வயதினுடைய வாழ்க்கை அல்ல. அவர்களுக்கு ஒரு அந்திய காலம் வரும், அவர்களுக்கு ஒரு இறுதி காலம் வரும். அந்திய காலத்திலே ஒரு மனிதன் ஞானமற்றவனை போல் இந்த உலக ஓட்டத்தை முடிக்காமல், அவனுடைய வாழ்க்கை ஒரு பரிதாபகரமான வாழ்வாய் முடியாமல், இந்த குறுகிய காலத்தில் அவன் ஒரு ஞானமுள்ளவனாக, அவன் ஒரு புத்திமானாக, அவன் ஒரு அறிவுள்ளவனாக தன்னுடைய வாழ்க்கையை, இந்த குறுகிய கால வாழ்க்கையை கண்ணியமாக அதை பாதுகாக்கக்கூடிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் என்று தான் ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுகிறார். இந்த ராத்திரி வேளையிலும் ஏன் மகான் போன்றவர்களுக்கும் ஏழை போன்றவர்களுக்கும் எந்த ஏற்றத்தாழ்வுகளும் வித்தியாசமுமே பட்சபாதமும் இல்லாதபடிக்கு ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலும் ஏன் தேவ மனிதர்களை கொண்டு அன்றைக்கு ஆலோசனை சொன்னது போல இன்றைக்கும் ஆலோசனை சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா? அந்திய காலம் வரும், முடிவு காலத்திலே ஞானமற்ற ஒரு வாழ்க்கை, ஐயோ என் காலத்தை கடத்தி விட்டேனே, என் நாட்களை முடித்து விட்டேனே, இனி எப்படி நான் தப்புவேன் என்று வாய்ப்புகளை தேடி பரிதபிக்கத்தக்க சூழ்நிலைகளை வராமேன் உங்களுக்கு அனுமதியாமல் இருப்பதற்காகத்தான் ஆண்டவர் சோத்திர ஆலோசனை சொல்லுகிறார். என்னுடைய இந்த குறுகிய கால வாழ்க்கையில், அதாவது குறுகிய கால வாழ்க்கை என்றால் சின்ன ஆவிக்குரிய அனுபவம் மாத்திரமே இருக்கின்ற இந்த குறுகிய காலத்தில் தானே ஆமீன் சுவிசேஷ கதவுகள் திறந்து கிடந்த பிறகும், ஆமீன் கர்த்தருடைய வாசல்கள் காமிறந்த அவர்கள் உள்ளே பிரவேசித்து நல்ல மேய்ச்சலை கண்டடையக்கூடிய வாசல்கள் திறந்து கிடந்த பிறகும் அதற்குள்ளே பிரவேசித்து நல்ல மேய்ச்சலை காணக்கூடிய தருணங்களை ஆமீன் வெறுத்தவர்கள், புறக்கணித்தவர்கள், தருணம் தேடி வாய்ப்புகள் இழந்தவர்களை ஆமீன் குறுகிய இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் கையெண்ணத்துக்குரியவர்களை பார்த்து விட்டாயிற்று. இறுதியாக மருத்துவமனையில் சென்று ஆமீன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறுவாழ்வு தர போதுமானவர், இனியாகலும் ஆண்டவரை நம்புங்கள் என்று சொல்லும் போது தங்களுடைய இறுதி கட்டத்தில் அப்படி ஆமீன் சோத்திரம் எனக்கு எழும்பி நடப்பதற்கோ ஆமீன் உங்கள் சபைக்கு வருவதற்கோ ஒரு வாய்ப்புகள் ஆண்டவர் தருவானேயானால் இனிமேல் கர்த்தர் தான் எங்களுடைய ஜீவன் அப்படி என்று சொன்னவர்களுக்கு வாய்ப்புகள் புறக்கணிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்து கொண்டு அனுபவத்தோடு சொல்லுகிறோம். எனவே ஆலோசனை தள்ளிவிடக் கூடாது. தேவ மக்கள் ஆலோசனை புறக்கணிக்க 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 அதை புறந்தள்ள தள்ள சங்கீதத்தின் புத்தகம் 107ஆம் சங்கீதம் அதனுடைய 10-11 வசனங்களை படிக்கும் போது வேதம் இவ்வண்ணமாய் அவர்களுக்கு சொல்லித் தருகின்றது. சங்கீதம் 107:10-11 வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் தேவ சத்தத்திற்கு இன்றைக்கும் ஆமீன் பேசிக் கொண்டிருக்கின்ற தெய்வ சத்தத்திற்கு விரோதமாய் கலகம் பண்ணி
தேவனுடைய ஆலோசனை உன்னதமான சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினுடைய அந்த ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டு ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். பத்தியலோ, மனுக்குல வாழ்க்கைகள், மனித வாழ்க்கைகள் வேதனைக்குரியதாகவும் பரிதாபத்துக்குரியதாகவும் ஆபத்துக்குரியதாகவும் ஆமீன் கண்ணீருக்குரியதாகவும் சங்கடத்துக்குரியதாகவும் துக்ககரத்துக்குரியதாகவும் மாறக்கூடாதபடிக்குத்தான் ஆண்டவர் ஆலோசனை சொல்லுகிறார். அந்த காலத்திலே, கடைசி காலத்திலே நீ ஞானமுள்ளவனை போல இருப்பதற்காக நான் உனக்கு சொல்லும் ஆலோசனையை, புத்திமதிகளை நீ ஏற்றுக்கொள். ஏனென்றால் தேவன் மனிதனுக்கு வார்த்தைகள் மூலமாய் கர்த்தருடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி தெய்வ ஆலோசனைகளை கொடுக்கும் போது அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அசட்டை பண்ணி அதை புறக்கணித்து தள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவர்கள் தான் இருளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்தகாரம் அவர்களை சூழ்ந்து கிடக்கிறதாம். ஆமீன். அவர்கள் இடுக்கத்துக்குள் இருக்கிறார்களாம். விசாலமான பாதைகள் அவர்களுக்கு எப்போதும் திறக்கப்படவில்லை. அனுக்கிரக கதவுகளை அவர்கள் தேடினாலும் அவர்கள் விரும்பினாலும் அதை தாங்களால் அனுபவிக்க முடியவில்லை. ஒடுக்கப்படுகிறார்கள். இரும்பு போன்ற விலங்குகள் போன்று சிறைச்சாலைக்குள் கட்டப்பட்டது போல மனித வாழ்க்கை கட்டப்படுகிறது. அன்பரே, தாயே, தகப்பனே, சகோதரா, சகோதரி, தம்பி, தங்கச்சி, எங்கிருந்து கேட்டாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு அந்தகாரத்தில் இருக்கிறது போல் இருக்கிறாயோ, ஒடுக்கத்தில் இருக்கிறாயோ, கட்டப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறதை உணர்கிறாயோ, என்ன செய்ய வேண்டும் என்கின்ற யாதொரு ஆமீன் முன் பாதையும் தெரியாதபடிக்கு வேதனைக்குள் இருக்கிறீர்களோ, வேண்டாம். ஆலோசனைகளை தள்ளிவிடாதிருங்கள். கர்த்தர் எதற்கு தெரியுமா ஆலோசனை தருகிறார்? உங்களுக்கு ஒரு பரிதாபகரமான முடிவு வரக்கூடாது. நீங்கள் விரும்பாத ஒரு சூழ்நிலை உங்களை சந்திக்க கூடாது. நீங்கள் தானே வேண்டாம் என்று விரும்பின அந்த நிகழ்வுகள் உங்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக மாத்திரமே ஆண்டவர் ஆலோசனை தருகின்றார். ஆலோசனையை தள்ளிவிட்டவர்கள் எல்லாம் தங்களுக்கு கேடுகளை வருவித்தார்கள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் அதனுடைய 7ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை படிக்கும் போது, பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளுமோ அந்த ஸ்நாபகையோவானால் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடுண்டாகும்படி தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்களாம். அப்ப தெய்வ ஆலோசனையில் ஆமீன் ஸ்தோத்திரம். இதாக்கு ஒரு ஆலோசனை, மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள், ஞானஸ்நானம் விடுங்கள், பரிசுத்த ஆவியை பெறுங்கள். தேவ ஆலோசனை புறக்கணிக்க வேண்டாம். தேவ ஆலோசனை தள்ளிவிட வேண்டாம். தேவ ஆலோசனை தள்ளிவிட்டால் வாழ்க்கையில் கேடுண்டாகும். பத்தியலா, வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லித் தருகின்றது. ஆமீன். பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளுமோ அந்த ஆமீன் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டிருந்த அந்த தேவ மனிதனிடத்தில் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு தங்களுக்கு கேடுண்டாகும்படிக்கு தேவ ஆலோசனையை. அப்ப அந்தகாரம் தானாய் வராது, ஒடுக்கங்கள் தானாய் வராது, இருள்கள் தானாய் வராது, ஆபத்துகள் தானாய் வராது. என் நண்பரே, உலகத்தின் முடிவிலே ஒரு மனிதன் ஒரு பரிதாபகரமான துக்ககரமான அவன் விரும்பாத அலறுதல், கண்ணீர், அழுகை, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் இனி தப்புவதற்கு நேரமும் காலமும் சமயமும் இல்லையே என்று சொல்லிக்கொண்டு அவன் அலறுகிறான் என்று சொன்னால், இந்த நிகழ்காலத்திலே நேபுகாத்நேச்சாரே, நீ ஒருவேளை இதை செய்து பார். உன்னுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையாய் மாறலாம்? நீடித்த வாழ்க்கையாய், நித்திய வாழ்க்கையாய் மாறலாம் அல்லவா? மறுமையிலே நீ ஒரு இடத்தை பிடிக்கலாம் அல்லவா? பரிதாபத்திலிருந்து, ஆபத்திலிருந்து, கண்ணிகள் வலைகளிலிருந்து நீங்கள் தப்புவிக்கப்படலாம் அல்லவா? என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அதை கண்டிப்பாய் செய்வார். அவரை தேடி வருகிற ஒரு பிள்ளைகளையும் அவர் புறக்கணித்து தள்ளுகிற தேவனே அல்ல.
தம்மண்டையிலே இரு கரம் கூட்டி ஆமீன் விரித்து தம்முடைய மார்போடு சேர்த்தணைக்கிற ஒரு நல்ல தெய்வத்தையாக்கும் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த ராத்திரி வேளை வரையிலும் யாராகிலும் இந்த மைதானத்திலோ அல்லது இந்த மைதானத்திற்கு வெளியிலேயோ இதுவரையிலும் இந்த மகா பெரிய தெய்வமாகிய உங்களை படைத்த சிருஷ்டித்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் தண்ணீருக்குள்ளே முழுகி ஞானஸ்நானம் எடுத்தலாகிய அந்த தெய்வத்தினுடைய ஆலோசனைகளை புறக்கணித்து இந்த ராத்திரி வேளை இருப்பீர்களானால் அந்தகாரம் வராதபடிக்கு இந்த கதவுக்குள் வந்து விடுங்கள். ஒடுக்கத்திலும் இரும்பிலும் நியாய தண்டனையிலும் நித்திய அழிவாகிய தண்டனையிலும் போய் சேர்ந்து விடாதபடிக்கு இம்மைக்கான வாழ்க்கை மாத்திரமல்ல, வாழ்க்கை மறுமைக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. அந்த மறுமைக்குரிய வாழ்க்கையை இந்த ராத்திரி வேளை வரையிலும் தேடிக்கொள்ளாத யாராகிலும் உண்டானால், யாராகிலும் இருந்தால் ஒருவேளை இதுவா இருக்கலாம் கடைசி வாய்ப்பு. எனவே தேவனுடைய ஆலோசனையை இனியும் தள்ளிவிட வேண்டாம். ஞானஸ்நானத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவினுடைய ராஜ்யத்துக்குரிய மறுமையின் வாழ்க்கைக்குரிய அந்த நல்ல கதவுகள் இப்பொழுது திறந்து கிடக்கிறது. இதை நீங்கள் தானே ஸ்தோத்திரம் உதாசனப்படுத்த வேண்டாம், அசட்டை பண்ணிவிட வேண்டாம், புறக்கணிக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ரெண்டு கையை விரித்து அன்போடு கூட தம்மண்டையிலே வருவதற்காக இந்த ராத்திரி மலைத்துக் கொண்டிருக்கிறார். தருணங்கள் எப்போதும் கிடைக்காது. உலகத்தில் ஒரு சொல்லுவார்கள், தருணம் தவறினால் மரணமே. அல்லேலூயா. சொன்னேனா என்று எனக்கு நினைவில்லை, சொல்லியிருக்க வாய்ப்பில்லை. இந்த ஆண்டில் தான் சோத்திரம் என்னோடு கூட படித்த, என்னோடு கூட வளர்ந்த, என்னோடு கூட வாழ்ந்த என்னுடைய வீடு தானால் அந்த பிரதருடைய வீடு இது. சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சோத்திரம், நல்ல படித்தார், டீச்சர் ட்ரைனிங் முடித்தார். சோத்திரம், நல்ல எதிர்பார்ப்போடு அந்த குடும்பம் அவரை வளர்த்தினது. ஒரு குறுகிய கட்டம் வந்தபோது அந்த வாலிபத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அந்த நாட்களிலிருந்து, அந்த காலத்திலிருந்தே அந்த சகோதரருக்கு நாங்கள் அறிகுறிகள் கொடுத்து கொண்டே இருந்தோம். சபைக்கு வரத்தான் செய்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்தில் வரத்தான் செய்தார். சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தோம், ஏற்றுக்கொண்டார். நான் கூட வட இந்திய ஊழியத்துக்கு போனதில்லை, சூழ்நிலைகள் நிமித்தமாக. ஆனால் எங்க சபையில் தானே உட்கார வைத்து உபவாச ஜபம் போட வைத்து கூட போகின்ற இன்னும் அன்பின் ஊழியக்காரர்களோடு சேர்ந்து 2 3 முறை வட இந்திய ஊழியங்களுக்கு போகவும், ஆலயங்களை கட்டி கொடுக்கவும், அங்கே செங்கல் சுமந்து கொடுக்கவும், மணல் அரித்து கொடுக்கவும், அங்குள்ள சகல பணிவிடைகளையும் செய்யவும், தமிழ்நாட்டில் சில பகுதியில் இதுபோல ஊழியங்களுக்கு போகும்போது என்னோடு கூட நின்று எனக்கு செங்கல் சுமந்து தரவும், எனக்கு சாந்தெடுத்து தரவும், எனக்கு பணிவிடை செய்து சோத்திரம் உதவி ஊழியராய் நின்று சபை கட்டுவதற்கெல்லாம் நின்ற மனிதன். அங்கிருந்து நான் கேட்டேன், பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தண்ணி தொட்டி கிடக்கிறது, ஞானஸ்நானம் எடுத்துறோமா, ஞானஸ்நானம் எடுத்துறோமா? எல்லா ஊழியர்களும் கேட்பார்கள், ஞானஸ்நானம் எடுத்துறோமா? மார்ச் மாதம் 27ஆம் தேதி சோத்திரம் உங்களுடைய ஒரு சின்ன ஊழிய ஸ்தலத்திற்கு ஒரு வாசலை திறந்தார். அதை சார்ந்த அன்றைக்கு ஒரு சண்டே சோத்திரம் ஜபம் வைத்திருந்த போது ஜனவரி 1ஆம் தேதி அவரை பார்க்க வாய்ப்பு கிடைத்தது. அதை தாண்டி இப்படி இந்த நிகழ்வு நடக்கிறது என்பதை அறிந்து அன்றைக்கு அந்த கூட்டத்தில் வந்திருந்தார். வீடியோவில் பார்க்கும்போது எங்களுக்கு சங்கடமா இருக்கும். வேத புஸ்தகத்தை இப்படி மார்போடு ஒட்டி அணைத்து கொண்டு ஒரு வெள்ளை சட்டை போட்டு, வெள்ளை முண்டு போட்டு அந்த வீடியோவில் நிற்கிற காட்சி அடிக்கடி நான் எடுத்து பார்ப்பதுண்டு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எத்தனையோ தரம் சொன்ன சகோதரா, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கணும். சோத்திரம், ஏப்ரல் மாத கடைசியில் 21 நாட்கள் ஜபமும் கன்வென்ஷனும் நடக்கிறது வழக்கம். தான் உடன் ஊழியர்களோடு போனில் சோத்திரம் பேசுகிறார். ஜபம் ஆரம்பிக்கிறது. சபையில் வரணும் இந்த வருஷத்துல என்னங்களும் நடக்கும், என்னங்களும் நடக்கும் என்று அவர் பேசின வாய்ஸ் கால் இப்பொழுதும் ஊழியர்களுடைய மொபைல் இருக்கிறது. அவர் சொன்னது ஞானஸ்நானம் எடுப்பேன் என்பதை குறித்து ஒருவேளை சொல்லி இருக்கலாம் என்று நான் என்னுடைய மனதில் எண்ணுகிறேன். அந்த கடைசி சண்டை நான் சொல்லுகிறேன்,
சகோதரா இவ்வளவு நாளாச்சு பார்த்து, எங்க? அது நான் ராமேஸ்வரத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், உபவாச ஜெபம் வருது, ஆமென், ஞானஸ்நான கூட்டங்கள் இருக்கிறது, நீங்க இன்னும் இல்ல, நான் சீக்கிரமா போயிட்டு வந்துருவேன், சீக்கிரமாய் போயிட்டு வந்துருவேன். ஆனால் பரிதாபகரமான ஒரு முடிவு வந்தது. அவருடைய நல்ல கிரியைகளும் நற்கிரியைகளும், ஓடினதும் உழைத்ததும் ஊழியம் செய்ததும் கட்டுமானம் செய்ததும் கர்த்தருக்காக எல்லாம் நின்றதை குறித்த கிரியைகளை குறித்த பலன் என்னதென்று எங்களுக்கு சொல்ல தெரியாது. எனக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது அந்த நிகழ்விலே. ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஒரு வசனம் தந்தார், அன்றியும் என்னுடைய உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியா இருக்கும்படிக்கு, ஆமென், ஸ்தோத்திரம், தெய்வத்தால் சிநேகிக்கப்பட்ட சிநேகிதனே, அவர்கள் கிளமந்தோடு மற்ற அப்போஸ்தலர்களோடும் சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாயே. எனக்கு இதை தாண்டி ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்ட ஒரு சகோதரன். ஆனால் ஒன்று, ஆமீன், யோவான் சுவிசேஷம் 3:3 யோவான் சுவிசேஷம் 3:5 வைத்து, ஆமீன், அளந்து பார்க்கும்போது முடிவை எனக்கு சொல்ல தெரியாது. அதனால் தான் ஆவியானுடைய உதவியோடு சொன்னேன், ஒருவேளை இதுவரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தண்ணீருக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கிறதற்கு உங்களுக்கு ஒருவேளை இதுவா இருக்கலாம் அல்லவா கடைசி வாய்ப்புகள். எங்களுக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, மதிகேடா, மூடா, இந்த ராத்திரி வேளையிலே உன்னுடைய ஜீவன் எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்தது யாருடையதாகும்? உன்னுடைய வீடு யாருடையதாகும்? உன்னுடைய சொத்து சுகங்கள் யாருடையதாகும்? உன்னுடைய அனுபவங்கள் எல்லாம் யாருடையதாகும்? ஒரு பெரிய கொட்டாரத்தை கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு அருமையான மகன், ஆமீன், ஸ்தோத்திரம். நான் சற்று இளப்பம் கேரளா பகுதியில் வேலைக்கு போயிருந்த போது 7:30 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் அல்லது 7 மணியிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வழக்கமான ஒரு பவர் கட்டு நடக்கும். கோழிக்கோடு பகுதியில் நடந்த ஒரு உண்மை செய்தி. நாங்கள் வேலையில் இருந்தோம். எங்களுக்கு, ஆமீன், ஒரு சின்ன ஒரு ரூம் உண்டு. நாங்கள் 2-3 சகோதரர்கள் அதில் தங்கி இருந்து வேலைக்கு போய் வந்து அங்கே தங்குவது வழக்கம். எங்களுடைய ரூமுக்கு ஆப்போசிட் ஒரு பெரிய கொட்டாரம். கேரளாவில் இருக்கின்ற வீடுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. அந்த, ஆமீன், மேலாவது மாடியிலிருந்து வீட்டுக்குள் ஹால் பகுதியில் இறங்கி வருகின்ற அந்த ஸ்டெப்பு கொஞ்சம் வித்தியாசமானது. அதாவது சின்ன, ஆமீன், தூண்களில் அப்படி கேப்பாக சின்ன தூண்கள் தான் அடுத்த ஸ்டெப்பை தாங்கி பிடிக்கும். அதிலிருந்து ஒரு சின்ன தூண் ஸ்டெப்பு இப்படி ரொம்ப ஓட்டையா இருக்கும். அது ஒரு பயங்கர காண்பதற்கு மிகவும் அழகான ஒரு சேர்க்கேஸ் ஸ்டெப்பு. தான் ஒரு சின்ன குழந்தையை கையில் எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சொந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு, கரண்ட் கட்டாக போய் வேண்டிய சமயம் வந்தல்லவா, வருகின்றதல்லவா என்று சொல்லிக்கொண்டு மாடியில் இருந்தவன் தன்னுடைய மனைவியோடு கூட வீட்டில் இருப்பதற்காக கால் எடுத்து வைத்ததும் கரண்ட் போய்விட்டது. மகா பெரிய ஒரு சத்தம் கேட்டது. குழந்தையினுடைய அலறுதல் சத்தம் கேட்டது. திடீரென்று அங்கே ஊரில் இருந்தவர்கள், பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் ஓடினார்கள். இது என்ன சத்தம்? கரண்ட் இல்லாததுனால எல்லாம் அமைதியாய் கேட்கிறது. மனைவியினுடைய அலறுதல் சத்தம். விளக்கு கொளுத்தி பார்க்கும்போது பரிதாபகரமான ஒரு முடிவு. அந்த குழந்தையை கர்த்தர் காப்பாற்றினார். தருணங்களும் வாய்ப்புகளும் எப்பொழுதும் நமக்கு திறந்து கிடப்பதில்லை. பிற்காலத்தில் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் அவனுக்கு மனம் மாறுதல் கிடைக்கவில்லை. இது ஒருவேளை மனம் மாறுதலுக்கான சமயமா இருக்கலாம் அல்லவோ? எங்கள் அன்பு சபையே, தேசமே, பட்டணமே, இந்த வீடியோக்கள் வழியா யாராகிலும் கவனித்திருந்தால், இதுவரையிலும் ஒரு குழந்தை ஞானஸ்நானம் பெற்ற நீங்களா இருந்தால், அல்லது வேறு ஏதாகிலும் முறைமையின்படியாய் ஒரு ஞானஸ்நானம் பெற்றவர்களா இருந்தால், அல்லது வேறு ஏதாகிலும் ஒரு விதத்தில் இந்த நாங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சத்திய புத்தகத்துக்கு அடித்தளம் இல்லாமல், இந்த வேத வசனத்துக்கு, ஆமீன், ஒப்புமுகைப்படுத்தப்படாமல், ஆமீன், அந்த அர்த்தத்துக்கு இணக்கம் காட்டாத, ஆமீன், ஏதாகிலும் ஒரு ஞானஸ்நானம் பெற்றிருந்தால், தயவு செய்து நாளைக்கல்ல, இந்த ராத்திரி வேளையிலே தேவாலோசனைக்கு நீங்கள் செவி கொடுத்துத்தான் ஆக வேண்டும். தேவாலோசனை புறக்கணிக்க வேண்டாம். தேவாலோசனை தள்ளிவிட வேண்டாம். நேபுகாத்நேச்சாரே, அரண்மனையினுடைய சுகமான வாழ்வு மாத்திரமல்ல வாழ்வு, இந்த ராஜ்யபார வாழ்க்கை மாத்திரமல்ல வாழ்வு. ஒருவேளை எகிப்திய சாம்ராஜ்யத்தை ஜெயித்த வல்லரசு சாம்ராஜ்யமா இருக்கலாம், அசீரிய சாம்ராஜ்யத்தை ஜெயித்து மேற்கொண்ட மகா பெரிய மன்னனா இருக்கலாம். நேபுகாத்நேச்சாரே, உன்னையும் என்னுடைய ஆண்டவர் நேசிக்கிறார். உங்களை என்னுடைய கர்த்தர் நேசிக்கிறார். உங்களுக்கு ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது.
இம்மைக்காக மாத்திரமே வாழ்ந்து வாழ்க்கை முடிப்பதல்ல வாழ்க்கை. இம்மைக்காக மாத்திரமே வாழ்வோமே ஆனால் எல்லா மனிதரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்க நிலை வரும் என்பதை தயவு செய்து மறக்க கூடாது. அதனால் இயேசு இன்றைக்கு தேவ ஆலோசனைக்காய் உங்களை அழைக்கிறார். உங்களுக்காக நீங்கள் கெடுதி உண்டாக்க வேண்டாம், உங்களுக்காகவே நீங்கள் கேடுண்டாக்கி கொள்ள வேண்டாம், உங்களுக்காகவே நீங்கள் ஆபத்தின் கதவுகளை திறக்க வேண்டாம், உங்களுக்காகவே நீங்கள் அந்தகாரத்தின் வழிகளை தெரிந்து கொள்ள வேண்டாம். இயேசுவுக்குள் நீங்கள் வாருங்கள். கர்த்தர் உங்களை நித்திய வாழ்வுக்குள்ளே கொண்டு போகத்தான் ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 3:16 தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நீடித்து வாழணும், நித்திய ஜீவனை அடைவதற்காக அவரையே தந்திருக்கிறார். அவரையே ரத்தம் சிந்த வைத்து தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். சகோதரா சகோதரி, அந்த தேவ சிநேகம் உன்னை தொடவில்லையோ? அந்த தெய்வீக அன்பினால் இதுவரையிலும் நீங்கள் ஈர்க்கப்படாவிட்டால் இன்றைக்கே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காய் ஒரு மறுமையின் வாழ்வு காத்திருக்கிறது. இயேசு உங்களுக்கு ஒரு நல்ல மறுமையின் வாழ்க்கையை தருவார். சங்கீதம் 33:11 சொல்லுகிறது, அவர் நல்ல ஒரு ஆலோசனை தந்து முடிவிலே அவர் உங்களை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவாராம். தெய்வ ஆலோசனையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆமீன். தெய்வ ஆலோசனையினுடைய நோக்கம் இந்த பூமியிலே உங்களை விட்டுவிட வேண்டும் என்பதல்ல. ஆமீன். முடிவிலே அவர் எங்கே கொண்டு போக விரும்புகிறார்? மகிமையிலே உங்களை சேர்த்து கொள்ள விரும்பித்தான் தேவன் இந்த ராத்திரி வேளையிலும் ஆலோசனை தருகிறார். தேவ ஆலோசனை தள்ளிவிட வேண்டாம், தேவ ஆலோசனை புறக்கணிக்க வேண்டாம். 2024 வரையிலும் இந்த தேசத்தில் முழங்கிக் கொண்டிருந்த இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டோம். ஆமீன். இதுவரையிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்று தண்ணீருக்குள் முங்கி ஞானஸ்நானம் எடுக்காவிட்டால் இந்த 2025 கன்வென்ஷன் உங்களுக்காகவே. இயேசு உங்களை நேசிக்கிறார் பிரதர். நீ பொல்லாதவனா இருந்தால் இயேசு நேசிக்கிறார். தேவபாத தண்டையில் வந்துவிடு சகோதரா. ஏன் உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ பரிதாபகரத்துக்குரிய வாழ்க்கையாய் மாற்றிவிட வேண்டும்? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திர. நேரம் வேகமாய் போகிறது. ஸ்தோத்திரம். நான் சீக்கிரமாய் சொல்லி முடிக்கின்றேன். ஸ்தோத்திரம். நீதி செய்யுங்கள். ஏன் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பரிதாபகரத்துக்கு ஏதுவாய் மாற்ற வேண்டும்? ஆலோசனைக்கு செவி கொடுங்கள். ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் வாழ்வு ஒருவேளை நீடித்த வாழ்வாய் மாறலாம் அல்லவோ? மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அந்த ஞானஸ்நானமாகிய ஆலோசனைக்கு செவி கொடுத்தால் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு வந்து சேரலாம் அல்லவோ? மறுமை நாட்டை நீங்கள் பிடிக்கலாம் அல்லவோ? மறுமையின் ராஜ்யத்தை நீங்கள் பிடிக்கலாம் அல்லவோ? மறுமையிலே ஆமீன் ஆமீன் இயேசு நித்திய ஜீவனை தருவேன் என்று சொன்ன அந்த நித்திய வாழ்வை நீங்கள் சுதந்தரிக்கலாம் அல்லவோ? நீதி செய்யுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 4-5 வசனங்களை படிக்கும் போது வார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லித் தருகின்றது. ஆதியாகமம் 16:4-5. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை என்ன செய்தாளாம்? அற்பமாக எண்ணினாளாம். அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரட்டும், போதும், நமக்கு சமயம் இல்லை. அப்ப நீதி செய்தல் என்றால் என்ன? அநீதி என்றால் என்ன? இந்த ராத்திரி நீங்கள் கவனிக்கணும். நீதி செய்து கொண்டிருக்கிறீர்களா? அநீதி செய்து கொண்டிருக்கிறீர்களா? உபதேசத்தை கேட்டும் சத்தியத்தை கேட்டும் தேவ சத்தத்தை கேட்டும் தேவ வார்த்தையை கேட்டும் அற்பமாய் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களோ? சிரித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? கழித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? புறக்கணித்துக் கொண்டிருக்கிறீர்களோ? பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களோ? தான் பெற்ற நன்மையை பெரிதாய் எண்ணிக்கொண்டு ஆமீன் மற்றவர்களை அற்பமாய் எண்ணினாள். அதற்கு பேர் அந்த தேவ மனிதி பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் தாயானவள் சொல்லுகிறாள், ஐயோ எனக்கு நேரிட்ட அநியாயம். அப்ப அநியாயம் என்றால் என்ன? நீதி செய்தல் என்றால் என்ன? ஆமீன். மனிதர்களையும் மனிதர்கள் அற்பமாய் எண்ணிவிடக் கூடாது.
நான் ஒரு மகான் பலம் படைத்தவன் பெரியவன் என்பதை நினைத்து நேபுகாத்நேச்சாரே, நீ உன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களை அற்பமாய் எண்ணுகிறாயோ? தெய்வ பிள்ளையே, நீ எனவே மற்றவர்களை அற்பமாய் எண்ணுகிறாயோ? அல்லது இந்த கூட்டங்களும் இந்த செய்திகளும் இந்த சத்தங்களும் இந்த பணச்செலவுகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு அற்பமாய் காணுகிறதோ? வேண்டாம், அநியாயம் வேண்டாம். அநியாயம் செய்கிறவனுக்கு ஒரு நாளும் தேவராஜ்யம் இல்லை என்று 1 கொரிந்தியர் 6:9 சொல்லித் தருகின்றது. அநியாயக்காரன் தேவனுடைய ராஜ்யமாகிய அந்த தேவ ராஜ்யத்தில் அவர்களுக்கு பங்கில்லையே. அதனால் அநியாயத்துக்கு துணை போகாதுங்கள், அநியாயத்திற்கு துணை நில்லாதிருங்கள். 2 சாமுவேலுடைய புத்தகத்தில் படிக்கும் போது 13ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள், 2 சாமுவேல் 13 அதனுடைய 15-16 படியுங்கள். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவன் அவளை விரும்பின விருப்பத்தை பார்க்கிலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாயிருந்தது. ஆகையால் நீ எழுந்து போய்விடு என்று சொல்லிவிட்டான். அப்பொழுது அவள் நீ எனக்கு முந்தி செய்த அநியாயத்தை பார்க்கிலும் இப்பொழுது என்னை துரத்தி விடுகிறாயே, இந்த அநியாயம் மிகவும் கொடுமை. அன்பரே, விரும்புகின்ற விருப்பம் ஒன்று. புருஷனை நன்றாய் விரும்பினோம், மனைவியை நன்றாய் விரும்பினோம், பிள்ளைகளை நன்றாய் விரும்பினோம், தாயை நன்றாய் விரும்பினோம், தகப்பனை நன்றாய் விரும்பினோம், ஊழியரை நன்றாய் விரும்பினோம், ஊழியத்தை நன்றாய் விரும்பினோம், கர்த்தரை நன்றாய் விரும்பினோம். தெய்வம் மாத்திரமே விருப்பமாயிருந்தது. இந்த ராத்திரி வேளையில் புருஷன் விருப்பத்துக்கு மாறானவராய் மாறிவிட்டாரோ, மனைவிகள் வெறுப்புக்குரியவர்களாய் மாறிவிட்டார்களோ, பிள்ளைகள் வெறுப்புக்குரியவர்களாய் மாறிவிட்டார்களோ, இல்ல வயதாச்சு, புத்தி பேதலித்து போச்சு, 1 படுக்கையிலே போகுது, 2 படுக்கையிலே போகுது, ஐயோ இந்த கிழவி சாக மாட்டாளோ, இந்த தகப்பன் சாக மாட்டானோ, வெறுப்புக்குரியவர்களாய் மாறிவிட்டார்களோ, உங்களை பெற்ற கர்ப்பம் உங்களுக்கு இப்பொழுது அற்பமாய் எண்ணிவிடப்படுகின்றதோ? நல்ல ஊழியங்கள், நல்ல ஊழியர்கள் அன்றைக்கு கஷ்டப்பட்டார்கள் அல்லவா, கண்ணீர் வடித்தார்கள் அல்லவா, முழங்கால் போட்டார்கள் அல்லவா, அழுதார்கள் அல்லவா, ஒப்பாரி பாடினார்கள் அல்லவா, துணை நின்றார்கள் அல்லவா? ஆமேன். மனதில் வெறுப்பு வருகிறதோ? இப்பொழுது புறக்கணித்தல் வருகிறதோ? இப்பொழுது விருப்பத்துக்கு மாறாக வெறுப்புகள் உண்டாகிறதோ? அநியாயமே, அநியாயமே. அதனால் யாரும் யாரையும் வெறுக்க வேண்டாம், யாரும் யாரையும் புறக்கணிக்க வேண்டாம், யாரும் யாரையும் புறந்தள்ள வேண்டாம். விருப்பத்துக்கு மாறாக செயல்பட்டு வெறுப்பை உண்டாக்குகின்ற செயல் அது அநியாயத்தின் மேல் கொடூரமான அநியாயம். தகப்பனை நேசியுங்கள், நேசத்தில் வளருங்கள். ஆமீன். தாயை நேசியுங்கள், நேசத்தில் வளருங்கள். ஊழியரை நேசியுங்கள், விட்டு போகாதிருங்கள். ஊழியத்தை நேசியுங்கள், விட்டு போகாதிருங்கள். கர்த்தரை நேசியுங்கள், விட்டு போகாதிருங்கள். தேவ சத்தத்தை நேசியுங்கள், இந்த நல்ல மார்க்கத்தை நேசியுங்கள். அநியாயத்துக்கு துணை போகாதிருங்கள். நேபுகாத்நேச்சாரே, இப்பொழுது உனக்கு விருப்பத்துக்கு மாறாக வெறுப்பு வருகிறதோ? அவர்கள் நல்ல ஃப்ரெண்டா இருந்தவங்க இன்னைக்கு ஆமீன் கொள்ளை பிரியமா இருந்தவர்கள் கொள்ளை வெறுப்புக்குரியவர்களாய் மாறிவிட்டார்களோ? வேண்டாம், அநியாயம் செய்ய வேண்டாம். அநியாயக்காரர்களுக்கு தெய்வ வீட்டில் இடமில்லையாம், தெய்வராஜ்யத்துக்கு போக முடியாதாம். எனவே எல்லாரும் எல்லாரையும் நேசியுங்கள். நாங்கள் உங்களை நேசிக்கிறோம், இயேசு உங்களை நேசிக்கிறார். அதை விரும்பாமல் போக வேண்டாம், அதை வெறுக்காதிருங்கள். அது அநியாயத்தின் மேல் அநியாயம். எனவே தெய்வத்தை நேசித்து வாருங்கள். ஆண்டவருக்காய் ராத்திரி பகலாய் ஓடுங்கள், முழங்காலிலே நில்லுங்கள். தெய்வத்துக்காக பெரியவைகளை செய்யுங்கள். ஒரு மனிதனும் கெட்டு போகிறதை தேவன் விரும்பவில்லையே. எல்லாரும் நித்திய வாழ்வடைய வேண்டும் என்று விரும்புகிறார். நேபுகாத்நேச்சாரே, பரிதாபகரமான ஒரு முடிவு வரப்போகிறது. இந்த முடிவுக்குள் போகிறதை நான் விரும்பவில்லை. எனவே நீயும் தப்புவிக்கப்பட வேண்டும், நீயும் காப்பாற்றப்பட வேண்டும், நீயும் தெய்வ மகனாக மகளாக மாற வேண்டும் என்று விரும்பி உனக்கு ஆலோசனை சொல்லித் தருகின்றேன். உனக்கு ஆமீன் அநியாயத்தை விட்டு நீ நீதி செய் வா என்று உனக்கு சொல்லித் தருகின்றேன்.
சிறுமையான மக்களுக்கு நீ இரக்கத்தை காட்டு என்று சொல்லித் தருகின்றேன். இரக்கம் காட்டுங்கள், இரக்கம் செய்யுங்கள், சமயமில்லை விடுகின்றேன். ஆமென். 4, அக்கிரமம் வேண்டாம், பாவம் வேண்டாம், பாவத்தை அகற்றி விடுங்கள். ஏன் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள்? ஆமென். அக்கிரமத்துக்கு துணை நிற்க போக வேண்டாம், பாவத்திற்கு துணை நிற்க போக வேண்டாம். உங்களுடைய நல்ல வாழ்க்கையை தயவு செய்து என்ன செய்து விடாதிருங்கள், கெடுத்து விடாதிருங்கள். ஆண்டவர் ஒரு மனிதனையும் நித்திய ஆமீன் அழிவுக்குள்ளும் நித்திய தண்டனைக்குள்ளும் போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பவில்லை. எல்லாருக்கும் நித்திய இளைப்பாறுதலை பிரதிபலனாய் வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமே. நீங்கள் வீடுகளில் சென்று தியானியுங்கள். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். அப்பா, இமைக்காக மாத்திரம் நான் உம்மிடத்தில் நம்பிக்கையே இருக்கக்கூடாது. இமைக்காக மாத்திரமே நான் என் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாய் வாழ்வேனே ஆகில் எல்லா மனிதரை பார்க்கலாம், எல்லா மனிதனை பார்க்கலாம். எல்லாரும் அப்படியே நாவுகளை திறந்து திருமுகத்தை நமக்கு நோக்கி பார்க்கலாம். கர்த்தருடைய திருமுகத்தை நமக்கு நோக்கி பார்க்கலாம். தேவன் இந்த வருஷத்திலே உங்களை நேசித்துக் கொண்டே இருக்கின்றார். நீங்கள் எப்பேற்பட்டவர்களாக இருந்தால், பாபிலோன் என்று பெயரழைத்தால் சகலவிதமான அசுத்தம் நிறைந்த இடம்தான், சகலவிதமான அருவருப்புள்ள இடம்தான். அது பேய்களுடைய கூடாரம் தான், அது பேய்களுடைய காவல் வீடா இருக்கிறது. அப்படி இருக்கிற பாபிலோனையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் இந்த ராத்திரி வேளையில் இங்கிருக்கிற யாரும் விதிவிலக்கல்ல, எங்கள் சத்தத்தை கேட்கின்ற யாரும் விதிவிலக்கல்ல. நீங்கள் எப்பேற்பட்ட துரோகிகளாயினும் பாவிகளாயினும் ஆமீன் எப்பேற்பட்டவர்களாயினும், சகோதரா சகோதரி, தாயே தகப்பனே, அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு ஒரு மறுமை வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது. துன்பத்தோடு கூட இங்கே எதையெல்லாம் அனுபவிக்கிறீர்களோ அந்த துன்பத்தை மறந்து இன்பத்தை அனுபவிக்கும்படியான ஒரு பரமஸ்லாக்கியம், எல்லா பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறக்கூடிய ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. வருவீர்களா இயேசு வண்டையிலே? இயேசு போதும் என்று சொல்லுவீர்களா? ஆண்டவர் மாத்திரம் போதும் என்று சொல்லுவீர்களா? இந்த ராத்திரி வேளையிலே சத்தத்தை உயர்த்தி அப்பா என்று கூப்பிட ஆரம்பிங்களே. ஏசப்பா, எல்லாரும் நாவுகளை திறந்து, தேவனே ராஜா, நான் தண்டனையை ஏற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவன் அல்லப்பா. ஒரு பரிதாபகரமான முடிவை நான் விரும்பவில்லை, ஒரு ஆபத்தை நான் விரும்பவில்லை, ஒரு அழுகை நான் விரும்பவில்லை, ஒரு பற்கடிப்பை நான் விரும்பவில்லை. பராக்கிரமசாலி முதற்கொண்டு மனங்கசந்து அலறக்கூடிய ஒரு தருணம் அவனை சந்திக்குமோ? நான் உன்னில் நியாயம் செய்யும் நாளிலே உன்னுடைய இருதயம் முன்னில் தாங்குமோ? நல்ல நாவுகளை திறந்து நாங்க சொல்லக்கூடாது, நீங்களே கூப்பிடணும், இயேசுவேன்னு கூப்பிடணும். அப்பா அப்பா, தேவன் ஒரு மனிதனை கோபாக்கினைக்கு என்று நியமிக்கவில்லையா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாகவே அவர்களை தப்புவிப்பதற்காகவே அவர் நியமித்து வைத்தாராம். வேண்டாம், இகலோக வாழ்க்கைக்காக தேடி வந்தீர்களா? இகலோகத்தில் மாத்திரம்தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கின்ற ஒரு குறுகிய தரிசனத்தோடு வாழுகிறீர்களோ? நேபுகாத்நேச்சாரே, அதற்காகத்தான் உன்னுடைய கொட்டாரமோ, அதற்காகத்தான் உன்னுடைய அரண்மனையோ, அதற்காகத்தான் உனக்கு இருக்கிற சாம்ராஜ்யமோ, அதற்காகத்தான் உனக்கு இருக்கிற பதவி மேன்மையோ மகிமையோ இல்லை. நேபுகாத்நேச்சாரே, நீ நீடித்த வாழ்வு வாழ உன்னை படைத்த கர்த்தராகிய நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். எங்கேயாகிலும் எங்கள் சத்தத்தை கவனிக்கின்ற சகோதரா, இயேசு உன்னை வாழ வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவில நிரம்பி சந்தோஷத்தோடு கரங்களை தட்டி நாவுகளை திறந்து மகிழ்ச்சியோடு ஆவியில நிரம்பி, ஏசப்பா எனக்கு வேண்டான்னு சொல்லுங்க. நான் ஒரு பரிதாபகரமான முடிவை நான் விரும்பவில்லை. ஆமீன், பரிதாபகரமான முடிவை விரும்பவில்லை. தேவ சத்தத்தை புறக்கணித்து, தேவ சத்தத்தை தூரப்படுத்தி, தேவ சத்தத்தை தூரப்படுத்தி கொண்டு வாழ்ந்த ஒரு சவுல் தானே தனக்கு முடிவை தேடிக்கொண்டான். ஒரு பிலேயாம் தானே தனக்கு முடிவை தேடிக்கொண்டான். ஒரு அனனியா தானே தனக்கு முடிவை தேடிக்கொண்டான். ஒரு அசரியா, ஆமீன், ஒரு
ஆமென் சோத்திரம். ஒரு சபீராள் தனக்கு தானே முடிவை தேடிக்கொண்டார்கள். ஒரு யூதாஸ் தனக்கு தானே பரிதாபகரமான முடிவை தேடிக்கொண்டார்கள். ஆமென். ஒரு கேயாசி தனக்கு தானே பரிதாபகரமான முடிவை. ஏனென்றால் இவர்களுடைய பார்வையெல்லாம் இந்த இகலோகத்தை சார்ந்ததே. குறுகிய தரிசனமே. இந்த இகலோகத்தில் மாத்திரமே தெய்வ நம்பிக்கையுடையவர்களாய் மாறினார்கள். இன்னைக்கு சொல்லணும், நான் ஒரு கேயாசி அல்ல, நான் ஒரு ஆகான் அல்ல, நான் ஒரு யூதாஸ் அல்ல, நான் ஒரு அனனியா அல்ல, ஆமே நான் ஒரு சபீராள் அல்ல, ஆமே நான் ஒரு நித்திய காலமாக இயேசுவோடு கூட வாழ அழைக்கப்பட்டவன். நீதிமான் மரிப்பது போல என்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு யாத்திரை தொடர்ந்த பிலையா அவன் மீதியானிய கூட்டத்தை அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டி கொல்லுகிற கூட்டத்தில் அவனுடைய முடிவு பரிதாபகரமான முடிவாயிருந்தது. இம்மைக்காக மாத்திரம் இகலோகத்தில் மாத்திரம் இகலோகத்தின் அனுக்கிரகத்துக்காய் மாத்திரம் கிறிஸ்துவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்ந்தோம். நல்ல கைகளை தட்டி இயேசுவே 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 ஆவியில நிரம்பி சந்தோஷத்தோடு எங்கிருந்தாலும் உங்க வாழ்க்கையை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். சகோதரா, எங்கிருந்தாலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். இகலோகம் மாத்திரமல்ல, உங்களுக்கு ஒரு மறுமையை வைத்துக்கொண்டு நீ வந்துவிடு, நித்திய வாழ்வை தேடி வந்துவிடு, நித்திய ராஜ்யத்தை தேடி வந்துவிடு, நித்திய வீட்டை தேடி வந்துவிடு என்று இயேசு உங்களை அழைக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி